கோயிலுக்கு போனேன் என்னன்னு தெரியாது, பல்லு வளர்க்கணும் என்னன்னு தெரியாது, சாப்பிட்றது எதுக்கு? சைவம் சாப்பிட்ற அசைவம் சாப்பிட்லாம் ரெண்டாவது, எதுக்கு சாப்பிட்ற? அப்புறமா என்ன உன் பிரச்சனை? பசிக்கு சாப்பிட்றேன்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண மாட்டேன் நீ? சைவம் அசைவம்னு பார்க்க மாட்டேன். என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நீப்பா? அடிப்படையான ஒன்று என்ன பண்ணிட்ட? அடிப்படையான நீ விட்டுட்டியா? நீ மறந்துட்டியா? உன்னை திசை திருப்பினாங்களா? நீ ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உன்னதம், ஆனால் யாரை ஒத்துக்க மாட்டேன்ற இப்போ நீ உன்னதத்தை வெளியே தேடுற. இன்னொரு யார்த்தோ உன்னதன்றான். இப்படி தான் உனக்கு காலகாலமாக சொல்லி யாரோ ஒருத்தர் உன்னதம் சொல்லி எவனோ ஒருத்தனை போட்டோ வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கிற. ஒரு கணம் கூட உன் போட்டோவை நீ வீட்டில் மாட்டி மகிழ்ச்சியாக பார்க்கவே மாட்டேன்ற. என் தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சானா நான் எப்படி வாழலாம்? தெளிவாக வாழலாம். எனக்கு என்ன தெரில, யாரோட தேவை தெரில, என் தேவை எனக்கு தெரில. அப்போ முதல்ல என் தேவை என்ன ஒரு கேள்வி இருக்கணும். எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிச்சானா அப்புறமா நான் என்ன பண்ணலாம்? அதை போய் தேடி அதை தேவையே தெரியாது. நீ எதை தேடினாலும் என்ன தான் எல்லாம் தேடுறாங்கன்னு நீயும் தேர்ந்துக்கிறேன். அப்போ நான் எதில் கவனமாக இல்லைன்னா நான் தெளிவாயிட்டாலும் தேடல் கம்மியாகிடும். தேடல் எதுன்னு தெரிஞ்சாலும் தெளிவு சரியாக போயிடும். இப்போ தெளிவும் தேடலும் ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குதுன்னா பின்னினுக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் தேடுறதே வேலையை வச்சுங்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு தேர்ந்துக்கிறேன். அவன் கூப்பிட்டா அவன் போகிற, இவன் கூப்பிட்டா இவன் போகிற, இங்கே பிரச்சனைனா அங்கே போகிற, இந்த மதம் சரியில்லைன்னு அவன் சொன்னால் போயிடுற. மொத்தமே மதம் எல்லாமே சரியில்லை. இல்லைன்னா இந்த மதம் சரியில்லை அந்த மதம் சரியில்லை. இந்து மதத்தில் மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட கசமாகத்தையும் சொல்லி தத்துவமாகவும் புரிஞ்சுக்கலாம். அப்படியே சொல்லி விட்டான் இஷ்டம் வந்துடலாம். நீ நிம்மதியே தேடணும். உனக்கு தேவைன்னா நிம்மதி, உன் தேவைன்னா கொண்டாட்டம், உன் தேவைன்னா உனக்கு ஏற்படுற பசியை தீர்த்துக்கிறது. உனக்கு அடிப்படையாக உனக்கு என்னடான்னா உனக்கு கடவுள் பசின்ற ஒரு வரம் கொடுத்துக்கிறாரு. உனக்கு என்ன வரம் கொடுத்துக்கிறாரு? பசி உன்னோட வரம். பசி உன் சாபம்னு நினச்சிங்கிற. பசி உனக்கு வரம். பசித்தாத்தான் நீ என்ன பண்ணுவ? ருசியாக சாப்பிடுவேன். இல்லைன்னா என்ன ஆகிடுவே? எப்போது உனக்கு மனிதம் வளருதோ, எப்போது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறியோ, எப்போது இதெல்லாம் அதிசயமாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறியோ அப்போ தான் உனக்கு என்ன தேவைப்படுது? கடவுள் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி கடவுள் தேவைப்படவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறேன்னா சொம்மனா கடவுள் செஞ்சுக்கிறேன்ற மாதிரி ஏதோ ஒரு மத புக்கை பச்சு விட்டு ஏதோ மத சடங்கை செஞ்சுக்கின்னு நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் பொய் சொல்கிறேன். உண்மையிலேயே உண்மை சொன்ன தேர்றேன்னா உன் மதத்தை கடந்துட்டுருப்பேன். கடவுள் அவங்ககிட்ட பேசுனா என்கிட்ட பேசலைன்னா உடனே நீ அழுவேன். கடவுளே ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு கேட்பேன். துக்கமாகிடுவேன். ஆவல ஒத்துக்கிற அவங்ககிட்ட பேசுனா என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு. அப்போ யாரை முட்டாளாக்கி வச்சுக்கிற? என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கற்றுக்கினபடியே வாழ்ந்துட்டு செத்துடுறீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சிந்திங்க. அப்போ தேவை எதுன்னா சிந்திக்கிறது, தேடல் எதுன்னா சிந்திக்கிறது. அப்போ தெளிவு எதுனா சிந்தித்து முடிவுக்கு வர்றது. நம்மளால் முடிவுக்கு வர முடியுமானா சில இடத்துலலாம் அது ஒரு பிரச்சனை. எல்லாராலையும் தன் சுயமாக முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி முடிவுக்கு வர முடியாதவங்களுக்கு தான் நான் முடிவுக்கு வந்துட்டேன்னா ஏன் இங்கே வரேன்னு கேட்குறேன். நான் நீ தான் முடிவுக்கு வந்துட்டல செய்வன் சரின்னு, ஏன் இங்கே வந்த? உனக்கு நீ சரி, உனக்கு நீ சரியாக வாழ்கிறது தான் உன்னுடைய தேவை. யாருக்கு சரியாக வாழ்கிறது தேவை? உனக்கு நீ சரியாக வாழ்கிறது தான் உன்னோட தேவை. உன் தேடல் என்னன்னா உன்னை சரியாக்குறது தான். உன் தேடல் எது? உன்னை சரியாக்குறதுன்னா நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய சரி. தெரிஞ்சுன்னா நீ திருப்தி ஆகிடுவேன். இங்கே வந்தால் ஒரு ஆனந்தவாள் கோர்ஸ்க்கு வந்தால் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதாண்டா நீ இப்படி தாண்டா இருக்கிற, இதாண்டா இதை சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்ன ஆகிடுவேன்? அப்போவும் தெளிவாகனா யார் பிரச்சனை? கடவுள் எப்போ தேவைன்னா நன்றி சொல்லணும்னா, என்ன இப்படி பண்ணிருக்கியே, என்ன மாதிரி ஒருத்தரையுமே பண்ணாமல் இருக்கிறியே, எனக்குள்ளதுன்னு என்னென்னவோ பண்ணினுக்கிறியே, என்னவோ இதயத்தை வச்சு நான் ஆட்டி நிற்கிறியே டமால் டீமின்னு, இல்லை மேலே கீழே என்னவோ வளர்த்து விட்டு என்னை வர கொண்டாட வச்சுக்கிறியே, என்னை ஆம்பளையாவும் பொம்பளையாவும் ஆக்கி அழகு பார்க்குறியே, எனக்கு பசியை குத்து பல்லும் குத்து நாக்கையும் குத்து தள்ள விட்டுக்கிறியே, இல்லை பல்லு பக்கத்துலேயே நாக்கை சாப்பிட்டா வச்சுட்டு நசுங்காமல் பார்த்துன்னுக்கிறியே, இல்லை தூங்கும்போது கூட மூச்சு பான்னு காற்று பான்னு உள்ளே போய் வெளியே வந்துங்குது, நான் சுவாசிக்க நீ சுவாசினுக்கிறியே, என்னெல்லாம் பண்ணினுக்கிறியே, எனக்கு இவ்வளோ பண்ணினுக்கிறியே, நீ யார் தான், நீ எங்கே தாங்கிறன்னு கேட்டால் மட்டும் இங்கே வா, இல்லைன்னா என்ன பண்ணுற?
வணக்கம். நிறைய தலைப்பு. இந்த தலைப்பு வந்து மலேசியாவில் வந்து ஒருத்தர் மங்கையர்கரசி அப்படின்னு ஒரு அன்புள்ளம் கேட்டிருந்தாங்க. தேடலும் மனிதன் எதை தேடுகிறான், எப்போது தெளிவடைகிறான்? நம்ம ஏதோ ஒன்று தேடுறோம், ஆனால் என்ன தேடுறோன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தாகம் இருக்கும், தேடணும் போல இருக்கும், ஆனால் எதை தேடுறோன்னு வந்துட்டு இருப்போம். நிறைய பேருக்கு தேர்ந்துக்கிறோம். கோயிலெலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்றோம். எதுக்கு? நம்ம ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறோம், போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இது கொடுன்னு கேட்குறோம். எதுக்கு? அவர் கொடுப்பாரா? யாருன்னா அப்படி போய் நேராக வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. நான் இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறேன், கடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட போய் வேண்டி அவர் எதனா கொடுத்தாலும் சரி உங்ககிட்ட. ஆனால் கூட்டம் போயிருந்தாங்க. இது வரைக்கும் கூட்டம் போயினுக்குதா இல்லையா? விதவிதமான மதங்கள், ஒரு மதம்லாம் இல்லை, விதவிதமான மத வழிபாடு சடங்குகள். பிரச்சனை தீர்ந்துச்சா? மனுஷனுக்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்துச்சா? கடவுள் எல்லாரையும் படைச்சாருன்னா ஏன் எல்லாருக்கும் பிரச்சனை வருது? பிரச்சனை வரக்கூடாது தானே? இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க தானே? அதனால் கடவுள் மேலே சந்தேகப்பட்டு கடவுள் இல்லை அந்த எண்டுக்கு போகிறவங்களாங்கிறாங்க தானே? நிறைய பேர் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதான் என்ன இது? சும்மா ஏதோ ஒரு புள்ளி வச்சா கூட போட்டால் போயின்னு வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறோம். இதையும் எப்படா துடிக்குதுன்னா துடிக்குது அவள் தான். அது ஏன் எப்படி துடிக்குதுன்னு கேட்டுக்கிறேன். துடிக்குது அவள் தான். ஏன்னா அது இயற்கை, அப்படி தானே ஆகிட்டுக்குது. ஏன் இந்த பண்ணுற அட்டுவணிங்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கே என்ன போச்சு? அது அதெல்லாம் ஒரு சாதாரண சம்பவம், அது இயற்கையாக நடந்துனுக்குது. என்ன பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தானே ஆகிட்டுக்கிறோம். எதை தேடுறோம், எதுக்கு தேடுறோம்? சரி, எது தெளிவு? ஒரு மனிதன் எப்படி தெளிவாக வாழ்கிறது? கேள்வி தானே இதெல்லாம். எல்லோரும் தெரிஞ்சிட்டாங்களா? ஒருத்தர் ரொம்ப தெளிவாகிட்டு தான் சொல்கிறாரு சைவம் சாப்பிட்டு தான் சரின்னு. அது வர பிறவி எடுத்துக்கிட்டு வருவாங்க, திரும்பினுவாங்க. ஏன்னாக்கா ஒருத்தர் பாட்டி இட்டுக்கிறாரு, அதுவாகி இதுவாகி தேவர் கூட மனிதராக வருவதுண்டுன்னு. உடனே ஏன் அது மாதிரி சொன்னாங்கன்னா, மனுஷனாக வந்தால் தான் நீங்கள் ஞானம் அடையுது வாய்ப்பு இருக்குது. அதனால் திரும்ப நம்ம வருவோமா? போன இடத்துக்கு திரும்பி போனவங்க யாருன்னா உண்டா? வயசு திரும்பி வருமா? இப்போ எனக்கு 50 வயசு, நான் திரும்ப போயிடுறேன், 10 வயசுக்கு போக முடியுமா? அப்போ திரும்ப போக முடியாத இடமா இருக்காதா? இது ஒன் வே டிராஃபிக்காக இருக்காதா? எனக்கு தெரியவே இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. தேட சொல்லிக்கிறாங்க, ஆனால் எதன்னு சொல்லலை. காலகாலமாக மனுஷன் தேடினுங்கிறான், ஏதான்னு தெரியாமல். இந்த கதை தான் இங்கே வெளிச்சமாகுது அப்படின்னு இங்கே வந்து தேடுற கதை தான். ரூமில் தொலைச்சிட்டு வெளிச்சமான இடத்துல போய் தேடுறது. ஒரு பாட்டி வந்து தேடினுக்கிறாங்க, ஊசியை தைச்சிருந்தாங்களாம், காணாமல் போயிடுச்சான். தேடினுக்கிறோம். ஒரு 20 வயசு இளைஞன் வந்து கேட்டுக்கிறான் என்ன ஆச்சுன்னு. பாட்டின்னா அது மாதிரி ஊசி ஒன்று காணப்பா தேடினுக்கிறேன்னா, இவனும் தேடி பார்த்துட்டு, பாட்டி காணுமே இவ்வளோ நேரமாக தேடினுக்கிறேன்னே, எங்கே விட்டீங்க கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு. வீட்டில் விட்டப்பா. இங்கேயும் வந்து தேடுறீங்கன்னா இங்கே தானே வெளிச்சமாகுது. அந்த மாதிரி நம்ம என்ன ஆகிட்டுக்கிறான், எங்கன்னா தொலைச்சிக்கிட்டு எங்கே போய் தேடுறான்? எவங்கிட்டனா போகிறீங்க, எவனா எதனா ஒன்று சொல்லிடுறான், இங்கே வந்து கேட்டுக்கிறீங்க. சாமி வெளிச்ச உடம்புக்குதா, கடவுளும் காமமும் ஒன்று தானா, அதனால தான் இயங்குறானா? எதுக்கு கண்ட குப்பையை வச்சு இல்லை கண்ட வீடியோவை பார்த்து ஏன் அப்படி குழப்பம் போகிறீங்க? நீங்கள் தெளிவடைறீங்க. நான் உங்களை சொல்ல, நீங்கள் வந்த எல்லாருமே புனிதமானவங்க தான். வந்துட்டீங்க இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வந்தீங்க? எதுவுமே இல்லாமல் தான் வந்தீங்க. ஆனால் இங்கே வந்து இன்னவோ எடுத்துக்கிட்டுன்னா சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கையில் ரொம்ப பிளைனாக இருந்தது, எதையும் தூக்கினீங்க. இப்போ வைக்கிறதா இல்லையான்னு தெரில, வச்சுட்டே யாரா தூக்கின்னு போயிடுவாங்க, ஒரு பயப்படுறீங்க. எத்தனை விட முடியல. நான் ஆன்மீக வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷமாக சாதனை பண்ணுகிறேன். நான் என்ன பண்ணதே இல்லை, வைராக்கியத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். காலையில் ஏந்த உடனே கட்டாயம் கத்திட்டு தான் மற்ற வேலையே. அப்படி இல்லைன்னா ஏன்னா ஒரு புக் எடுத்து மனப்பாடம் பண்ணிடுது. ஒரு மதமும் ஒன்று சொல்லி வச்சுட்டு சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும். இதை சொல்கிறத ஒரு வேலையை வச்சுருந்தா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்போ வீடியோ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏன்னா அதெல்லாம் சொல்கிறது இல்லை இப்போது. இல்லைன்னா ஒரு மதத்தையும் கழுவி ஊதிட்டே போய் அப்புறமா சொல்லுவேன். இப்போ என்ன இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை விட்டாங்க. ஆனால் மதங்கள்லாம் கழுவி ஊற்றுறதுக்கு சந்தர்ப்பம் தர இடம்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது. இது சரி அது சரின்னு சொல்ல முடியும்.
எதுவும் சரி கிடையாது. ஏன் தப்பு தப்பாக சொல்லி வச்சுக்கிறானுங்க, இல்லை தப்பு தப்பாக புரிஞ்சுன்னுக்குறாங்க. அப்போ மனித தேடல் எங்கே ஆரம்பிக்குது, எதுக்கு ஆரம்பிக்குது? நான் எதை தொலைச்சிட்டேன், ஏதோ ஒன்று தொலைச்சிட்டா தானே நான் தேடுவேன். எப்போ தேடுறேன்? இல்லைன்னா தேட மாட்டேன். அப்போ தேடுறேன்னா ஏதோ ஒரு பொருள் என்கிட்ட இருந்துருக்குது. இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன். ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்தது, அது என்ன ஆச்சு, தொலைஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தேடுறேன். இப்போ தெளிவு எதுன்னா, எது என்கிட்ட இருந்ததுன்றது தெரியணும், அதான் தெளிவு. தேடுறேன் எது இருந்ததுன்னே தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், தேடுறேன். ஆனால் என்ன தேடுறேன்னே தெரியல, தேடுறது ஒரு வேலையை வச்சுக்கிறேன். ஆன்மீக கிளாஸ்க்காக போயின்னுக்கிறேன். இங்கே கூட வந்துட்டு ஆல்மா கூட போகிறேன். இங்கே ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர்கிட்ட போய் ஊராரு பொத்துன்னு புச்சி அமுகின உடனே போய் ஊராரு ஆள். அட பாவி, உனக்கு 3வது கண்ணெலாம் வந்துச்சு, இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கிறேன், ஏன்டா அங்கே போய் உட்காந்தாருன்னா அவர் வேறு என்னவோ தேடின்னு போயிடுறாரு. அவர் யார் மேலாம் தள்ளி விடுவாங்கன்னு நினச்சின்னு போயிருப்பார். அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் கூட அங்கே ஆயிருக்கலாம். புரியுதா? தள்ளுறாங்க, பக்கத்தில் எதனா ஒரு ஃபிகர் இருந்தால் அது மேலே தள்ள மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். யாருக்கு தெரியும்? இப்போ ஒரு தேடல் வித்தியாசமாக இருக்குது, அப்படி தானே? வெளியே இருந்து ஒருத்தன் சொல்கிறான், ஆம்பளையும் பொம்பளையும் போக மாட்டாங்கன்னா கோயிலுக்கு எவனுமே போக மாட்டாங்கன்றான். ஆனால் அதையும் விட்டு வைக்கல. கருப்பு சட்டை கருப்பு விஷயம் பொண்ணு ஐப்பன் கோயிலுக்கு போயிருந்தாங்கிறாங்க கூட்டம் கூட்டமாக. ஆனால் ஆம்பளையும் பொம்பளையுமா போகிறாங்க? இல்லவே இல்லை. அப்போவும் கூட்டம் போக தான் செய்யுது. ஒரு கால் பெண்கள்லாம் புத்திசாலி ஆகிட்டு ஐயப்பா மாதிரி ஒரு பொய்யம்மான்னு ஒன்று பேரை வச்சு, ஆமாம் பொய்யம்மாவுக்கு வரவங்களாம் பொம்பளைங்க தான் வரணும், ஆம்பளைங்களாம் வரக்கூடாது, வந்தாலும் ஒரு 10 வயசு குழந்தை மட்டும்தான் வரணும், மற்ற குழந்தைங்களாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கருப்பாக போடுறாரு, நம்ம மஞ்சளாக போடலான்னு போட்டு பொய்யம்மாவுக்கு ஒரு வச்சு சாமி கும்பிட்டா பொம்பளைங்க அவ்வளோ தூரம் புத்திசாலிங்க ஆக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை மஞ்சம்மா கூட வச்சுக்கலாம், அங்கேயே கூட இருக்கிறாங்க. மஞ்சம்மா பேர்லேயே ஒரு சாமியை வச்சு ஒரு மலை எதனா கண்டுபிடிச்சி வீரசிங்கம்பட்டில் ஒரு மலை இது வந்துடலாம். நீங்கள் இல்லை வேறு எதனா ஒரு மலையை போய் பார்த்து பேசி என்ன பண்ணிடலாம், ஒரு கோயிலை ஒன்று கட்டிவிட்டு, கோயில் கட்டினா எவனும் கேட்க மாட்டான் அவங்கள. இல்லை நீங்கள் உங்களுக்கு சொத்துனா தான் பிரச்சனை. அங்கே ஒரு மஞ்சம்மா சிலையை வச்சுட்டு இது மாதிரி ஒரு 40 நாள் விரதம் வந்துட்டு இந்த புருஷன்லாம் கூட பார்க்கக்கூடாது, மீசை வச்சு ஆம்பளைங்க யாரையும் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு சோறில் ஆகி போடக்கூடாது, அவங்களுக்கு காஃபி தண்ணி கொடுக்கக்கூடாது, தனியாக இருக்கணும் 40 நாளைக்கு. என்ன சொல்கிறது, மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், காலையில் ஏந்த உடனே மஞ்சம்மான்னும், மத்தியானத்தில் மஞ்சம்மான்னும், நைட்டில் மஞ்சம்மான்னும், மஞ்சம்மாங்களுக்குன்னு பாட்டு ஒன்று எழுதி நம்மளே கும்பிட்டு என்ன பண்ணா, இந்த புறம்போக்கு ஆம்பளைங்களாம் அங்கே சேர்க்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் போய் என்ன பண்ணா, கோயில் பூசாரிலேருந்து கீழே வரைக்கும் அங்கே நம்புகிறீங்க பூச்சி நாங்கள் எத்த இங்கே நம்ம பண்ணலாம், நம்பாத புரிங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், உட்காந்து ஒன்று செய்யலாம் தான், ஆனால் செய்ய மாட்டாங்க. தமாசு. எதை தேடுகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நான் இன்னும் தேடுறேன்ல, அது என்னான்னு எனக்கு தெரியல. பாட்டுங்கள்லாம் வர எழுதி வச்சுக்கிறாங்க, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும். வாழ்க்கை ருசி இருக்கணும்னா என்ன பண்ணா, எல்லாம் கட்சிச்சானா என்ன ஆயிடுவான். நல்லா பசியை எடுக்காத ஒரு கல்லுக்கு என்ன பிரச்சனை இல்லை. அப்போ கோயில் எது தாங்குதே, கல் தான் கோயிலில் வச்சுக்கிறான். எதுக்கு வச்சுக்கிறான்? கோயில் இந்து மதத்தில் கோயில் கட்டி கோயில் உள்ள கருவறையில் என்ன வச்சுக்கிறானுங்க, கல்லுங்க வச்சுக்கிறானுங்க பல பேரில். ஒன்று அப்படி தானே, வராகி, இல்லை சிவன், இல்லை பெருமாள், இது மாதிரி நிறைய கோயிலுங்களில் கல்லுங்க தான் வச்சுக்கிறாங்க. கல் தானே வச்சுக்கிறாங்க. இல்லை பளிங்கு கல் வச்சுக்கிறான், வெங்கலம் வச்சுக்கிறான், செம்பு வச்சுக்கிறான், பஞ்சலோகம் வச்சுக்கிறான், பசையை பொத்து. ஆனால் மேக்சிமம் கல் இருக்குது. எதுக்கு? கோயிலில் போய் என்ன கண்டுபிடிச்சிங்க, கோயிலுக்கு எதுக்கு போனீங்க, கோயிலில் போய் கல்லை எதுக்கு பார்த்தீங்க, கல்லை பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க, கல் என்ன சொல்லுது, கல் என்ன சொல்லும். ஒன்று கல் வச்சவன் முட்டாளாக இருக்கணும், ஏதோ பைத்தியகாரத்தில் வச்சுருப்பான். அவ்வளோ பெரிய கோபுரம்லாம் கட்டி அதுக்கு வர பெருசு பெருசாக மதுவில் வர கட்டி யாரும் திருடி போகிற மாதிரியும், உள்ளே போய் பார்த்தா ஒரு கல் தாங்குது. கல் இல்லைடா, அது மேலே போட்டால் ஆபரணத்துக்காகவா கேட்டு போட்டு வச்சுக்கிறானா, இல்லை திருட்டு பையனே உள்ளே வச்சுக்கிறானா, இவன் எடுத்துன்னு வந்துடுவான் தானே. நடக்கவும் செய்யுது. ஒரு கோயிலில் சிலை திருடு போயிருக்குன்னா யார் காரணமாக இருப்பாங்க, உள்ளே இருக்கணும். டெய்லியும் போய் பார்க்குறானா இல்லையா, தெரியுமா தெரியாதா, தெரியாதுன்னா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணுமா இல்லையா, ஏன் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. வீட்டில் ஒரு பொருள் காணோன்னா என்ன பண்ணியிருப்போம், சொல்லுவோம் தானே, ஏன் அவங்க சொல்லலை. இவங்களா போய் தேடி தானே போய் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அவன் ஏன் சொல்ல மாட்டேன்றான். அப்போ உதவிக்கிறான், திருடுறதுக்கு யாரோ உதவிக்கிறானுங்க. என்னங்க
அவனே அதுன்னு இப்போ அவசியம் வந்துட்டு இருப்பான்ல. இப்போ எல்லாம் எதுவும் நடந்துக்குது. அப்போ அங்கே கல் தான் இருக்குது, கடவுள் இல்லை. கடவுள் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவானா? அப்போ என்ன தேடுறோம் நம்ம? தேடுறவனுக்கு ஏன் கோயில் கட்டி வச்சுக்கிறான்? இல்லை இல்லை, உங்க அமைதியாக இருக்கு. நம்ம எதுக்கு போனோம்? எதுக்கு கோயிலுக்கு போனோம்? பிரச்சனை இருந்ததுனால போனோம். வலி அல்லது பிரச்சனை இருக்கும்போது தான் என்ன பண்ணுறோம்? போகிறோம். இல்லை என்ன பண்ணுறது? இல்லை, போகிறதில்ல. தேவை இருந்தால் போகிறோம், அப்படி தானே? அப்போ ஏதோ ஒரு தேவை இருந்தது எனக்கு அங்கே போனால் அது நிறைவேற்றி தரேன்னு யாரோ சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்களே? நீங்களே போனீங்களா? யாருமே சொன்னால் போயிருப்போமா? யாருமே சொல்லாத இடத்துக்கு போவோமா? ஒரு ஃபேமஸான இடத்துக்கு நிறைய பேர் போகிறோம். பௌர்ணமின்னா திருவண்ணாமலை ஞாபகம் வருது நமக்கு. ஊரில் இருக்கிற மலையெல்லாம் போகிறோமா? இல்லை. விநாயகர் ஞாபகம் வந்தால் கூட எங்கே போய் தான் கும்பிட்றோம்? உச்சி பிள்ளையார் தான் போய் கும்பிட்றோம். வீட்டில் இருக்கிற பிள்ளையார்னா இல்லைப்பா, பிள்ளையார் இல்லை இப்போ, அப்படி தானே? அப்போ இந்த தேடல் எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒன்று யாருன்னா சொன்னாங்கன்னா அதை தேட ஆரம்பிச்சிடுறோம். அது உண்மைன்னு ஆயிடுறோம், அது பின்னாடி போயிடுறோம். போனால் எனக்கு அப்படியே ஆத்ம சாந்தி அடைந்தது. ரெண்டு விஷயம் தெரியும், ஆத்மா, இன்னொன்று சாந்தி. அது யார் ஆத்மா? ஆம்பளை. அது யார் சாந்தி? பொம்பளை. அப்போ ஆத்மாவும் சாந்தி அஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன வேலை இருக்குது? ஆத்மாவுக்கும் சாந்திக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு என்ன? அப்போ நமக்கு இருக்கிறது ஆத்மா, அப்படித்தானே? நம்ம அடைய வேண்டியது சாந்தியை. கோயில் இருக்குது சாந்தி இருக்குது நீரானே. அப்போது அதில் எதனா உண்மை இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு உண்மை இருந்திருக்கணும். இல்லாமே செஞ்சுருப்பானா? இவ்வளோ கோயில் கட்டியிருப்பானா? என்ன இருந்தது உண்மை அப்படின்னா, மனிதன் பிறவி எடுத்துன்னு இருக்கிறவன் 3-4 வாசல் வழியாக கடந்து வந்துக்கிறான். இப்போ நீ கருவறைக்கு வந்துக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கருவறைக்கு வந்த நீ என்னவா இருக்குவானா அப்படின்னா, கல் மாதிரி இருக்கணும். நீ எப்படி இருக்குன்னா கல் மாதிரி, எதுக்கும் கலங்கக்கூடாது. எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கல் மாதிரி இருக்கணும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமா? நீ என்ன பண்ணுற போய் அங்கே அதை பார்த்துட்டு அது மாதிரி இருக்கணும்னு நினைக்கல, அதை கும்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டானா அதை மட்டும் பண்ணுறேன். அது என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னா, புருஷன் மாடியமாக உட்காந்துக்குது. சில கோயிலில் போனால் சிலதெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி உட்காந்துக்குது, சிலதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் டிசைனாக கைகளை வச்சுன்னு நின்றுக்குது. என்ன சொல்கிறாங்க? உன் வாழ்க்கையே உன் விருப்பத்துக்கு உன்னுக்கான வடிவத்தை நீ ஏற்படுத்தினி. நீ எப்படி இரு? கல் மாதிரி இருன்றாங்க. நீ நான் கற்றுன்னு வந்த போய் நான் அப்படி தான் கற்றுன்னு வந்தேன். நான் தான் எப்படி இருக்குண்ணா? என் மனம் எப்படி இருக்குண்ணா? யாரை கொண்டாடுனா? மற்ற எதுவுமே எனக்கு என்ன இல்லை. என் மேலே பால் ஊற்றினா என் வடிவம் மாற்றக்கூடாது, தேன் ஊற்றினா என் மேலே வடிவான் பார்த்துக்கூடாது. எனக்கு ஏன்னா போட்டாலும் போட்டு கைட்டுருவாங்க, நான் எப்படி தான் இருக்க போகிறேன்? அப்படியே கற்றுன்னு வந்தான். என் தேடல் அதுவும் இல்லை. எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு நல்ல பொண்ணு வரணும், இல்லை என் பொண்ணுக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகும், எவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து வைக்கணும். அதுக்கு தான் நான் போனே தவிர அங்கே போய் கற்றுக்க போகல, நான் கேட்க போனேன். இப்போ தேடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா சொல்லி கொடுத்தா அதை தேடுறதுன்னு ஆகிட்டுக்கிறேன். யாருன்னா எதனா சொன்னால் அதையே தேடினா சொல்கிறேன். யாரோ ஒருத்தன் புதையல் ஒன்று இருக்குது, கட்டியானே பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்ட்டான். என்ன பண்ணுறேன்னா, இப்போ போய் புதையலை தேர்ந்துக்கிறேன். என்ன பண்ணுறேன்? புதையலை தேர்ந்துக்கிறேன். இன்னும் கேள்வி கேட்கலன்னா, நான் ஏன் பணக்காரன் ஆகணும் கேட்டியா? என்ன சொல்கிறான்? நீ பணக்காரன் ஆகணும், புதையலை தேடுன்றான். நான் ஏன் பணக்காரன் ஆகணும்னு கேட்டியா? ஏன் கேட்கல? நான் ஏன் சாமி கும்பிடணும் கேட்டியா? ஏன் கேட்கல? நான் ஏன் முருகரை கும்பிடணும், நான் ஏன் விநாயகரை கும்பிடணும், நான் ஏன் பெருமாளை கும்பிடணும் அப்படின்னு கேட்டியா? ஏன் கேட்கல? இந்து மதத்தில் தான் நம்ம இதெல்லாம் பேச முடியும், மதத்துலலாம் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்? கம்முன்னு ஒத்துக்கணும். இப்படி தான் அவர் வந்தாருன்னா இப்படி தான் அவர் வந்தார், இவர் தான் இறுதினா இவர் தான் இறுதி. என்ன பண்ணவே கூடாது நீ அங்கே? நோ கொஸ்டின்ஸ், எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எங்கே மட்டும் தான் கேட்க முடியும்? கேட்க மாட்டதில்ல. ஏன் கேட்க மாட்டேன்ற? கேட்க சொல்லிட்டு குருக்கள் உட்காந்துன்னு பாடம் வர நடத்திருந்துக்கிறான் அந்த காலத்துல எல்லாம். குரு உட்காந்து என்ன பண்ணுவார் அப்பெல்லாம்? கூப்பிட்டு வச்சு சீடை பிடிங்கலாம் உட்கார வச்சுன்னு சொல்லி கொடுப்பாரு. மந்திரம் தந்திரம்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு? உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கா, எஞ்சி போகிறதுக்கா?
முதல்லலாம் கடவுள் எப்படி சொல்லி கொடுத்துருப்பான்? அகத்தியர் காலத்தில் எப்படி இருந்தது? அவங்களாம் புருஷ மனைவியோட இருந்தாங்களா இல்லையா? பரியங்கம் யோகம் சொன்ன திருமூலர் வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்துருந்தாருன்னா அவர் பொம்பளைலாம் போயிருப்பாரா மாட்டாரா? அதனால தானே அவர் பரியங்க யோகம்லாம் சொல்ல முடிஞ்சது. ஒரு கேள்வியுமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், யாருன்னா சொல்லிட்டா அதே மாதிரி செய்யணுமே தவிர நான் என்ன பண்ணவே இல்லை. அடிப்படையா இது எனக்கு தேவையான்னு கேட்டேன்னா, யாரோ ஒருத்தர் விளம்பரம் பார்த்துட்டு அந்த பேஸ்ட்டை வாங்கி பல்லு வளர்க்க பார்த்தனே தவிர பல்லு வளர்க்கணுமா வேணாவா? பல்லு எந்த பேஸ்ட்லாம் வளர்க்குது இருக்கட்டும், பல்லு வளர்க்கணுமா வேணாவா? பல்லு ஏன் வளர்க்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? பல்லு ஏன் வளர்க்கணும்? சாப்பிட்ட பொருளெல்லாம் உள்ளே தங்கியிருக்கும், அது வந்து பேக்டீரியா ஈஸ்டெல்லாம் வளரும். அது என்ன பண்ணும், உள்ளெல்லாம் வளர்ந்து மறுநாள் நாத்தடிக்கிற அளவுக்கு ஆகிடும். அப்படி தானே? எப்போ வளர்க்கணும் பல்லு? நைட்டு வளர்க்கணுமா காலையில் வளர்க்கணுமா? பூச்சியெல்லாம் வளர விட்டு வளர்க்கணுமா? பூச்சி வளராத மாதிரி வளர்க்கணுமா? ஏன் பல்லு வளர்க்கணும்? நைட்டில் ஒரு 2 கேரட் சாப்பிட்டு படுக்கக்கூடாதா? படுக்கக்கூடாதான்னு கேட்குறேன். கேரட் சாப்பிட்டா அதில் இருக்கிற கேரட்லாம் போய்ட்டு இருந்தானே. ஒரு 2 தேங்காய் சாப்பிட்டு படுக்கக்கூடாதா? நல்லா தேங்காய் சாப்பிட்டு வாய் கழிச்சிட்டு படுக்கக்கூடாதா? ஏன் நான் சிந்திக்கவே இல்லை? உட்காந்துருக்கிறவங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும்னு நானே ஆகிட்டேன். இப்போ ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தானே விஷயம். எவனா ஒருத்தர் சப்பராமல் போட்டுன்னு எதனா சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறேன்? உடனே இல்லை மாலை போட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுறேன்? அட மாங்காய் மாடையா பல்லு எதுடா வாங்கினு கேட்டியா நீன்னு கேட்குறேன். என்ன கேட்கல? பல்லு ஏன் வளர்க்கணும்? சாப்பிட்ட பொருள், சாப்பாடு சாப்பிட்டா அதில் ஈரப்பசம் இருக்கும், நொசன்னு இருக்கும், அது பல்லில் வந்து ஒட்டிக்கும். தேங்காய் சாப்பிட்டா எடுத்துரும், அப்படி தானே? கேரட் சாப்பிட்டா எடுத்துரும். அப்போ கேரட் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் தானே? டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, பல்லு வளர்க்குற மாதிரியும் ஆச்சு. பல்லுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ புளோரைடு இருக்கிற பல்லு ப்ரெஷ் எடுத்து வளர்க்குற உனக்கு 3வது கண்ணும் வளர மாட்டேங்குது. ஏன்? ரத்தத்தில் போய் ஃப்ளோரைடு கலக்குது. அதனால் உன் வெளிச்ச உடம்பு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால் வளர மாட்டேங்குது. கண்டுபிடிச்சி சொன்னால் ஒத்துக்க போகிற? ஒத்துக்க போகிற? காலகாலமாக என்ன பண்ணியிருந்த நீ? என்ன பண்ணியிருந்த? என்ன பண்ணுகிற? சாம்பல். ஆக்சுவலாக நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது கறி எடுத்து என்ன பண்ணுவோம், தேய்ச்சிட்டு வளர்ப்போம். இல்லைன்னா சாம்பல் இருக்கும், அதை எடுத்து வளர்க்குவோம். ஏழையாக பண்ணுறதுனால. எங்கள் அப்பா கண்டி வசதியாக இருந்திருந்தா என் நிலமை என்ன தெரியாது. ஆல்மா கல்ல இடி சிரிச்சு கோல்கேட் இருக்கும்ல, அது மாதிரி காமிச்சுன்னு இருப்பேன். கரெக்ட் தானே? யானை பல்லு வலிச்சா, சிங்கம் பல்லு வலிச்சா, எலி பல்லு வலிச்சா, இருக்கிற ஜீவராசிங்களாம் பல்லு வலிச்சா? எப்படி அதெல்லாம் நாத்தடிதா கிட்ட வந்தா? நாய் கிட்ட வந்து மோந்து பார்த்துக்கிறியா? அப்புறம் நாத்துச்சு. மனுஷன் வந்து பாருங்க ஒரு மாதிரி சத்த நாத்தடிக்கும் சம்டைம்ஸ் நம்மளே. ஏன் அதெல்லாம் வருது? அடி வாயத்தை இருந்தால் அடி அநியாயத்து கப்புன்னு நாத்தடிக்கும். எதனால் ஆச்சு? ஏன் அப்படி ஆகுது கேட்டியா? அப்போ எனக்கு தேவைன்னே தெரியல, தேடினுக்கிறேன். சொன்னதெல்லாம் தேடினுக்கிறேன், சொல்லிட்டாங்கன்னு தேடினுக்கிறேன். தேடுறா நல்லா இருப்பேன்னு தேடுறேன். நான் என்னத்தை தொலைச்சேன்னு தேடுறதுக்கு? எந்த தொலைச்சேன்? எந்த நாய்க்கிட்டனா போய் பாடினதை நான் அது கேட்டுக்கும். அப்போ நமக்கு கற்றுக் கொடுத்ததே எதுக்குடான்னா தேட வைக்கிறதுக்கு தான். தேடுறது எதனால் ஆச்சு? கற்றுக்கலன்னா என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஒரு காட்டில் வாழ்கிறவன் அவனை கடவுளை தேடி இருப்பான். என்னத்தை தேடி இருப்பான்? எப்போ? மற்ற நேரத்தில் சும்மா தானே இருந்திருப்பான். பழம் சாப்பிட்ருப்பான், நல்லா இருந்திருக்கும், திரும்ப போய் பார்த்து தேடுவான் நல்லா இருந்ததுன்றதுனால. அப்படி தானே? இன்னொரு பழத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். இல்லை ஒரு கறி சுட்டு செத்து போய் நெருப்பில் வெந்துட்டுருக்கோம், சாப்பிட்டு பார்த்தோம் ருசியாக இருப்போம், இவனே சாக வச்சு என்ன பண்ணுவான், சுட்டு சாப்பிட்ருப்பான். இப்படி தானே வாழ்ந்துருப்பான். அவங்ககிட்ட போய் இதான் நல்லது அது நல்லதுன்னா என்ன பண்ணியிருப்பான்? ஆனால் நம்மக்கிட்ட கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு உன்னை இதை சாப்பிடாத இதை சாப்பிடுன்றானே, நீ கேட்டு வரையே. நீ பைத்தியமா அவன் பைத்தியமா? 2 பைத்தியமும் பேசினுக்குது, நம்மளை வர வந்து கேட்டுனுக்குது. எங்கன்னா போய் பைத்தியம் பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து பேசுது. நல்லா தானே இந்த என்ன ஆனால் நீ இப்போ நீ ஆன்மீகவாதி ஆகிட்டியா? அப்போ முன்னாடி இப்போ ஆன்மீகம் இல்லையா உனக்கு? முதல்ல நீ மனுஷன் இல்லையா, மனுஷி இல்லையா? இப்போ தான் மனுஷி ஆகிட்டியா? முதல்ல போட்டிருந்தெல்லாம் துணி இல்லையா? எதனா ஒரு கலர் துணி போட்டால் தான் அதுவும் ஆகிட்டியா? முதல்ல இருந்ததுலாம் உனக்கு புக்கு இல்லையா? இப்போ எதனா புக்கு கொடுத்து தான் படிச்சுட்டு அதான் உண்மையா? எவன் அவனும் என்னென்ன புக்கு எழுதினா நம்புற? கண்டு மணிக்கு சொல்லி வச்சுட்டு போய்க்கிறான் ஒருத்தனும். எதனா ஒத்துக்கிற மாதிரி எதனா ஒரு புக்கு சொல்ல பார்க்குறான்.
கேட்டாக்கா அப்படிலாம் கிடையாது, கடவுளை நம்பணுன்ற. என்ன கதை உன் கதை? நான் ஏன் நம்பணும்? நான் ஏன் நம்பணும்? தேடல் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்புறதுனால தான். நம்பாதவனுக்கு என்ன இல்லை? 2 காரணங்களால் தேடல் நடக்கும். ஒன்று நம்பினா என்ன தேவை இருந்தா. காட்டுவாசி பழத்தை திரும்ப தேடி போனது நம்புறதுனால இல்லை, தேவை இருந்தது. பசி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறான், அவன் தேடுறான். பசியோடு தேடுறதுன்றது ஒன்று. இன்னொன்று இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க, மான்லாம் ருசியாக இருக்கும், மான் கறி தான் விசேஷமானதுன்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணுவான்? இருக்கிற பழத்தெல்லாம் விட்டு மானை மட்டும்தான் சாப்பிட்டுன்னு இருப்பான். இன்னும் ஆயிட்டான் இப்போ கற்றுனதுனால. முதல்ல தேடுறது எப்படி? இப்போ சொன்னதுனால. இப்போ எல்லாம் எதுக்காக தேர்ந்துக்கிறான்னா சொன்னாங்கன்னு தேர்ந்துக்கிறான். யாருன்னா புனிதமாயிட மாட்டோமான்னு நினச்சின்னுக்கிறான். ஆல்ரெடி நீ யார் தான்? இப்போ நீ புனிதம் இல்லாத மாதிரி நீயே நினச்சிக்கின்னு புனிதமாகறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிறியே, என்ன பண்ணலாம்? இந்த முதல்ல என்ன ஆகிட்டான்? உன்னை பல்லு வளைக்க ஆகணும்னு ஆக்கிட்டான். இப்போ எந்த பெஸ்ட் விற்கலான்னு அவனே கடவு பண்ணுறான். இப்போ அவனுக்குள்ள போட்டி. ஏமாந்த லூசு நம்ம தான். இப்போ பேஸ்ட் நிறைய நான் சொல்கிறேன், கேரட்டு கஷ்டு சாப்பிட்டு பார்த்துக்கேன்றேன். நான் எலிக்கிட்ட கற்றுக்கலாம் இல்லை, நம்ம பூனை நாய் சிங்கக்கிட்டலாம் கற்றுக்கணும் தானே. அப்படியே அது ஊற்ற வந்தால் என்ன ஆக போகுது? காலையிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடில் உள்ளே போயிட்டு போகுது, ஜீரணமாகி வெளியே வந்துட்டு போகுது. என்ன பிரச்சனை நமக்கு? என்ன பிரச்சனை? இப்போ பல்லு வளர்க்கலையான்னு வர உணர்த்துற வர கேட்குறது. யாருன்னா பல்லு வளர்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துன்னுக்குறது. நீ பல்லு வளர்க்காமே வாழ்ந்துங்கிறியான்னு வர கேட்குறது. அவனை வர குற்ற உணர்வு ஆகலாமா? ஆகிறது இல்லை. நான் வளர்க்கறது இல்லைன்னா இப்போ நீனா முத்தம் குத்து பார்த்தியான்னு கேட்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பல்லும் இல்லை, பல்லு வளர்க்குறதே இல்லை. காலில் எது கொஞ்சம் வாய் விழுத்து போயிடுறது தான். நான் முத்தம் குத்து பார்த்ததில்ல, 45 தான் எனக்கு தெரியாது. இப்போ கட்டி இந்த அண்ணா கிட்ட போய் மோந்துன்னா பார்த்துட்டு இருக்கலாம் உத சொல்லி, இல்லை. ஆனால் பல்லு வளர்க்குறது இல்லை. நல்லா தான் இருந்தார், பல்லு எதுவும் இல்லையே. அப்போ எனக்கு என்னவோ கற்றுக் கொடுத்துட்றானுங்க, அதை வர செய்யலைன்னா நானே என்னவாயிடுறேன்? குற்றம் வாங்கிடுறேன். இப்போ தேடல் எங்கே ஆரம்பிச்சதுன்னா கற்றுது தான் அதிகமாகச்சே தவிர தேவை கம்மி. தேவைக்காக தேடுறது ரொம்ப கம்மியாகுது. ரெண்டாவது தேவைக்காக தேடுறத மறந்து கூட போயிட்டேன். எது தேவைன்னு கூட எனக்கு தெரில. கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், கல்லை கும்பிட்டேன். எதுடா கல் வச்சானா ஒரு கேள்வியும் கேட்கறதில்ல. கையெழுத்து கும்பிட்டு 3 வாட்டி சுற்றுனா 3 வாட்டி சுற்றுறேன், 2 வாட்டி சுற்றுறேன், அங்கேயே நீ சுற்றுறேன், அங்கேயே சுற்றுறேன். அவங்ககிட்ட திட்டு ஊற்றி நின்று அவங்க போடுற மாலையை போட்டு பார்த்துட்டு கம்முன்னு வந்துடுறேன். அவங்க திட்டு வைக்கிறான். உன் பள்ளி போனேன் எனக்கு வந்து உன் வீட்டில் பிரச்சனை வந்து நீ யார் என்ன போன என்ன வந்துன்னு அதுமா சேவிச்சிங்கன்றான். சேவிச்சின்னு வந்துடுறேன். தட்டில் போய் எதனா போல் என்ன முறைச்சி பார்க்குறான், அதுக்கு பயந்துன்னு எதனா போட்டு வந்துடுறேன். இல்லை பார்வையிலே மிரட்டுறானா இல்லையா? இல்லை நம்மளே பரதாப்பட்டு போடுவோம். பாவம் இவர் சட்டை கூட போடாமல் துண்டு கட்டி சுற்றிக்கிறாரு, நல்லா இருக்கட்டும்னு. இல்லை அதுக்காகவே அந்த கீஞ்சி பண்ணி வச்சு கட்டின்னு வருவானுங்க உள்ள. அந்த பூசாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நல்லா பட்டு அங்கஸ்தரெல்லாம் போட்டு நல்லா பந்தாவாக இருப்பாங்க. தட்டில் நிறைய தான் விழும். ஏன்? அவன் மனசு இப்படி நல்லா இருக்கும், பிரமிப்பா மகிழ்ச்சியாக இருப்பான், சிரிப்பாக பேசுவான். காசு கொடுத்தாலும் கொடுக்க கேட்டி எப்படி பண்ணுவான்? 4 நாள் சிரிப்பாக பார்த்தா 5ஆவது நாள் நீயே கொடுத்துட்டு வந்துடுவேன், 4 காசு சேர்த்து வச்சு. அப்போ கோயிலுக்கு போனேன் என்னான்னு தெரியாது, பல்லு வளர்க்கணும் என்னான்னு தெரியாது. சாப்பிட்றது எதுக்கு? சைவம் சாப்பிட்ற அசைவம் சாப்பிட்லாம் ரெண்டாவது. எதுக்கு சாப்பிட்ற? அப்புறமா என்ன உன் பிரச்சனை? பசிக்கு சாப்பிட்றேன்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண மாட்டேன் நீ? சைவம் அசைவம்னு பார்க்க மாட்டேன். என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நீப்பா? அடிப்படையான ஒன்று என்ன பண்ணிட்ட? அடிப்படையான நீ விட்டுட்டியா? நீ மறந்துட்டியா? உன்னை திசை திருப்பினாங்களா? என்ன வேணா பண்ணிட்டேன், யார் யோசிக்கணும்? அதுதான் நான் பேசிக்கிறேன். நீ எப்போனா சிந்திக்க மாட்டியா? எப்போனா புரிஞ்சிக்க மாட்டேன்றியா? தேடல் எதனால் யாரும் பண்ணுறது அப்படின்னா, கற்றுக் கொடுத்தாங்க தேடுறேன், இல்லை நான் தொலைச்சிட்டேன்னு தேடுறேன், என் தேவை இருந்தது தேடுறேன். தொலைச்சிட்டேன்னா போய் தொலைக்கவே இல்லை. நீ என்ன பண்ணவே இல்லை? தொலைக்கவே இல்லை. தொலைச்சிட்டேன்னு பொய் சொல்லிக்கிறானுங்க. அதனால் நீ என்ன பண்ணுகிற? தொலைச்சிட்டாங்கன்னு நம்புகிறேன். நீ எதையுமே தொலைக்கலை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீ என்ன பண்ணவே இல்லை, நீ உன்னை எங்கேயுமே இழக்கவே இல்லை, நீ இருக்கிற. முதல்ல அது புரிஞ்சு வச்சுக்கோ. நீ இருக்குது தானே? உன்னை எங்கன்னா நீ இழந்துட்டியா என்ன? இல்லவே இல்லை. நீ எப்போ இழந்துட்டேன்னா கற்றுக்கின்றலாம். நீ என்ன ஆச்சுன்னா இழந்துட்டேன். உன்னை கற்றுக்கினேன்னு சொல்கிற, பெருமையாக சொல்கிற. நீ ஏன் பெட்ஷீட்டை போட்டு நான் இல்லைன்ற? பெட்ஷீட்டை ஊற்றிட்டு பார்த்தேன் நீ தான். நீ ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உன்னதம். ஆனால் யாரை ஒத்துக்க மாட்டேன்ற? இப்போ நீ
உன்னதத்தை வெளியே தேடுற, இன்னொரு யார்த்தோ உன்னதன்றான். இப்படி தான் உனக்கு காலகாலமாக சொல்லி யாரோ ஒருத்தர் உன்னதம்னு சொல்லி எவனோ ஒருத்தனை போட்டோ வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கிற. ஒரு கணம் கூட உன் போட்டோவை நீ வீட்டில் மாட்டி மகிழ்ச்சியாக பார்க்கவே மாட்டேன்ற. யாரோ சினிமா நடிகை தான் மற்றவங்க கொண்டாடுறாங்க, அவங்க கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. சில நடிகர்களை நடிகையில் மனிதர்கள் கொண்டாடுறாங்க, அவன் கொண்டாடுறானான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உன் போட்டோவை நீ வச்சுக்க தேவையில்லையான்றேன். நான் டைட்டாக ஒரு ஜாக்கெட் போட்டு நல்லா எப்படிலாம் இந்த பொம்பளைங்களாம் மாதிரிலாம் ஒரு ஃபிகர் மாதிரி பண்ணி பாதி யாரையும் மாதிரி தோற மாதிரி ஒரு லைட்டை உடச்சி உன்னை நீயே அடிச்சு மாதிரி சிரிச்சு போட்டு பார்த்துக்கிறியா? யாவோ போட்டவே மாட்டேன். உன் பொண்டாட்டி போட்டு நீ அப்படி போட்டோ வச்சு போட்டவே மாட்டியா? இல்லை சார் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்கன்ற. ஊரில் இருக்கிற உன் பொண்டாட்டிலாம் பார்த்துக்கிறியா? உன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை எவ்வளோ ஒரு பொம்பளை போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டியா இல்லையா? உன் பொண்டாட்டி அது மாதிரி போட்டோ எடுத்து மாட்டிக்கலாமா இல்லையா? மாட்டலாமா இல்லையா? நான் அப்படித்தான் என் பொண்டாட்டி தூக்குற மாதிரி தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து பெட்ரூமில் மாட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ தூக்க முடியுது, அம்மா தூக்க முடியுமோ முடியாதோ, ஃபோட்டோவை பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கலாம், சொல்லிடலாம் பாரு நான் உன்னை அப்படியே தூக்கிக்கிறேன்ட்டு. செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன் யாரை கொண்டாட மாட்டேன்ற? அப்போ உன் தேடல் என்னான்னு கேட்டேன்னா, கற்றுக் கொடுத்துருந்தெல்லாம் தேடத்தான் உன் பிரச்சனை. நீ உட்காந்து உன்னை கூட பேசி நம்ம என்ன கற்றுக்கணும் எதுக்கு தேர்ந்துக்கிறன்றதெல்லாம் விட்டியான்னா ஆட்டோமேட்டிக்காக 90% காணாமல் போயிட்டுருக்கோம். எதுவுமே தேட மாட்டேன். தெளிவு எப்படான்னா, நான் ஏன் தேடுறேன் அப்படின்னு நான் நினச்சாவே என்ன ஆகிடுவேன், எதை தேடுறேன்னு ஒரு கேள்வி கேட்டாவே தெளிவு ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நான் என்ன தேடுறேன்? இப்போ பசி எடுத்து சோறு வேணும், தேடணும், கரெக்டாக? அது என் தேவை. சோறு நேராக சோறு கிடைக்காது, சோறு நேராக போய் என்ன பண்ண முடியாது, வாங்கிக்க முடியாது. அதுக்கு பணமாக இருந்ததுன்னா பணத்தை பண்ணு மாற்றாக வச்சுக்கிறாங்க. அதனால் நான் பணத்தை தேடுறேன்னா எனக்கு எல்லாம் வந்துடும். எல்லாம் வரணும்னு பணம் தேடுறேன்னா பணம் தரத்தே ஒரு வேலையை வச்சுக்கிறேன்னா. நிறைய பேர் எது வேணுன்றதுக்காக பணம் தருது இல்லை, பணம் வேணும்னு தேடுனுங்கிறான். தேட்டு கஞ்சி குடிக்கிறான், ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்றான், ஒரு நல்ல பெட்டு வாங்கிக்க மாட்டேன்றான், ஒரு நல்ல வீட்டில் வாழ மாட்டேன்றான், வசதியாக இருக்க மாட்டேன்றான். பணம் தேடினுங்கிறத ஒரு வேலையை வச்சுக்கிறான். பணமாக தேடுறான், பணமாக வச்சுன்னுக்கிறான். வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இல்லை, அவன் கொடுத்தா நான் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் கேட்டால் என் பேலை பார்த்து வெறுப்பாகிறான். நான் என்ன பாவம் பண்ணேன்? உனக்கும் தானே பணங்குது, நான் தானே உனக்கு டொனேஷன் பண்ணேன், நீ நல்லா இருக்கிறியா? நான் என்ன பண்ணுறது? உன்னை என்ன வானா நான் சொன்னாங்க? டொனேஷன் பண்ண நானும் சொந்தமாக ஸ்விம்மிங் பூல் கட்டல, நீ கட்டி வச்சுக்கிறியான்னு கேட்குறான். நானே பண்ணுறது? ஒருத்தன் டொனேஷன் பண்ணிட்டு அங்கே வந்தானுங்களா, சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து இது கேண்டீன் கட்டி வச்சுருந்தா கேண்டீன் நிற்க வச்சு சரக்கு ஊற்றும் போதே ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க. நைட்டு இப்போ போகிறேன்றான் ஒருத்தன். அப்பே போகிறேன் ஏண்டா? நான் யாருக்கிட்ட நல்லா பேசிக்கிறேன்னா இவர் எல்லாரும் கூட பேசிக்கிறாரு, அவர் யாரை வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவனாண்ட வர குழப்பி விட்டுருந்து போயிடுச்சு. நான் யாரை வச்சுருந்தா உனக்கு நான் வச்சுக்கிருந்தேன்? பிரச்சனை என்ன உனக்கு? என்ன தேர்ந்துக்கிறான் அப்போ அவன்? தெளிவில்லை. என்ன இல்லை? தெளிவில்லை. வாழ்க்கைன்னா என்ன, எனக்கு என்ன தேவை, நான் எதை அதை அடையணும் அப்படின்னு பார்க்கணும். பல்லு வளர்க்குறது உன் தேவையில்லை, யாரை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் கற்றுக்கணும்னு புரிஞ்சுனா தான் நான் பேசிட்டு புரியும். நீ கற்றுக்கிட்டே சரி நினச்சினா என்ன பண்ணுறது? கீழே எழுதி வைக்கிற தெவிடியா பையன் பல்லு கூட வளர்க்கக்கூடாதுன்றான். நீ பயங்கர பிரில்லியன்ட்டு தானே, நீ அறிவாளி தானே. ஏன் காலகாலமாக எல்லாரும் பல்ல வலிக்கணுங்கிறாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் பல்ல வலிக்கிறான்னு கேரட் சாப்பிட்டு போட்டு சொல்கிறாங்களாம். ஒரு அறிவாளி உன் பேச்சு கேட்டுக்கிறானுங்கன்னா இன்னும் வரத்திட்டுறாங்க பண்ணுறது. அந்த கமாண்டை பசிங்கன்னா நீங்களாம் வருவீங்க நினைக்கிறீங்க? புரியுதா என்ன? பல்லு வளர்க்கணுமா அழக்கூடாதா? யாருக்குன்னா கேட்டு போய் பல்லு வளர்க்கணுமா அழக்கூடாதா? வளர்க்கணுங்க. பல்லு சுத்தமாக வச்சுக்கணும். பல்ல என்ன வச்சிங்கன்னா மெத்தட் ஆஃப் ஒன்று வந்து அது பல்லு வளர்க்குது. வெறும் ப்ரெஷ்ஷில் கூட பல்லு வளர்க்கலாம், புரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ்ட் வச்சுக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. வெறும் பேஸ்ட்டே காலியாக மாட்டேங்குது. உனக்கு என் பொண்டாட்டி பிரச்சனை, பேஸ்ட்டே காலியாக மாட்டேயா? காலியாகும், நீ காலி பண்ணி நான் என்ன பண்ணுறது? எனக்கு ப்ரெஷ்ஷே போதும். இப்போ அது வர இது மிஷினில் வர வந்துச்சு. ஓரல் பி எல்லாம் மிஷினை வச்சு இப்படி சுற்றி ஆன் பண்ணி அடிக்க இப்படி காமிச்சு ஒரு இப்படி காமிச்சு இப்படி காமிச்சு அப்படி காமிச்சு இப்படி காமிச்சிட்டு வாயை காமிச்சிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறது? பேருக்கு பேஸ்ட் அதுக்கிட்ட காட்டுறது. அதுக்கிட்ட ப்ரஷ்கிட்ட பேஸ்ட்டை காட்டுவேன், பார்த்துக்கோ இதான் பேஸ்ட்டு. யாருக்கு தெரியுனா? என் தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சானா நான் எப்படி வாழலாம்? தெளிவாக வாழலாம். எனக்கு என்ன தெரியல, யாரோட தேவை தெரியல, என் தேவை எனக்கு தெரியல. அப்போ முதல்ல என் தேவை என்ன ஒரு கேள்வி இருக்கணும். எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிச்சானா அப்புறமா நான் என்ன பண்ணலாம்? அதை போய் தேடி அடையலாம். தேவையே தெரியாது, நீ எதை தேடினாலும் என்ன தான் எல்லாம் தேடுறாங்கன்னு நீயும் தேடினுக்கிறேன்.
எல்லாம் போய் அந்த ஆற்றுல போயிட்டு மீன் பிடிக்கிறன்ற பேரில் ஆளாளுக்கு பிடிச்சிங்கிறாங்க. ஒருத்தர் மீன் பிடிக்கலான்னு போய் வேறு ஏதோ பிடிச்சிங்கிறான். ஆளாள் நோக்கம் வேறு. நீயும் போய் சேர்த்து இறங்கிட்டிய ஏற்ற வைப்பே. எல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன தான் பண்ணுங்கிறானுங்க. எல்லாம் தியான கிளாஸுக்கு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன். எல்லாம் சைவம் சாப்பிட்றாங்க, நான் என்ன பண்ணலாம். இது என்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்குது. எனக்கு என்ன வேணும், நான் தானே பண்ணேன். நான் ஒன்றும் மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன். கிடையவே கிடையாது. சாப்பிட்லாம் சாப்பிடாம இருக்கலாம், அது உன் இஷ்டம். நான் ஒன்றும் மாட்டுக்கறி ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. நான் மாடு வச்சு வெட்டிங்கிறேன். நான் ஒரு 10 மாடு வளர்க்குறேன். தேவைப்படும் போது அதை விற்றுருவேன், இல்லை வச்சுப்பேன். அது வேறு. வளர்க்கக்கூடாதுன்னா சாப்பிட்றா, வளர்க்கக்கூடாதுன்னா சாப்பிட்றவன் தான் வளர்ப்பான், வளர்க்குறவன் தான் சாப்பிடுவான், மற்ற வேணும் சாப்பிட மாட்டான். அப்போ நம்ம தான் புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த தேடல்னால் எங்கே ஆரம்பிச்சது. எனக்கு குழந்தையிலேருந்தே தடை சொல்லிட்டானுங்க. குழந்தைகள் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பொம்மையை வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு போட்டோ எதனா வச்சுக்கிட்டு, திஸ் இஸ் லாடுன்னு சொல்லி தரல, காடுன்னு சொல்லி கொடுத்துட்டான். என்ன பண்ண, ஒர்ஷிப் பண்ணல, முட்டி போடு. நல்ல குழந்தைங்க காலையில் என்ன பண்ணோம், யாருன்னா அங்கிள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கே அந்த சொல்லி கொடு. ஒன்று கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சஞ்சா சமைச்சிக. என்னத்தை சமைச்சாங்கன்னு தெரியல. உத்திஷ்ட சாந்தா தூலா உத்திஷ்ட மங்களம் குரு. அது நான் மங்களம் குரு. மங்களம் எப்போ குருவானாங்க? பாட்டுன்னா என்னன்னு கேட்ட, என்ன சொன்னாங்கன்னு கேட்ட, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே. எங்கே அங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். கமா போடுற இடத்துல புள்ளி வச்சுட்டேன்னா வருது. இன்னும் ஒரு சில பேருக்கலாம் சுக்லாம் பரதரம், நம்ம தட்டில் காசு போடு, விஷ்ணு பரதரம், இஷ்டத்துக்கெல்லாம் சொல்கிறோம்லங்கிறான். ஏன் எப்படி வேணால் சொல்ல, ஏபிசிடி தலைகீழ பேசுகிற மாதிரி பேசிட்டு இருப்பான் அந்த மந்திரத்தை. எப்படி வேணால் வரும், அப்படி தானே. அப்போ தேவை எனக்கு தெரியல, தேவையில்லாதெல்லாம் தான் தெரியுது. அப்போ நான் எதில் கவனமாக இல்லைன்னா, நான் தெளிவாயிட்டாலும் தேடல் கம்மியாகிடும். தேடல் எதுன்னு தெரிஞ்சாலும் தெளிவு சரியாக போயிடும். இப்போ தெளிவும் தேடலும் ஒன்றோட ஒன்று எப்படி இதுனா பின்னினுக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் தேடுறதே வேலையை வச்சுங்கிறேன்னு தெரிய மாட்டேது உனக்கு. தேடினுக்கிறேன். அவன் கூப்பிட்டா அவன் போகிற, இவன் கூப்பிட்டா இவன் போகிற, இங்கே பிரச்சனைனா அங்கே போகிற, இந்த மதம் சரியில்லைன்னு அவன் சொன்னால் போயிடுறேன். மொத்தமே மதம் எல்லாமே சரியில்லை. அதுனா இந்த மதம் சரியில்லை, அந்த மதம் சரியில்லை. இந்து மதத்தில் மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட கசமாத்தையும் சொல்லி தத்துவமாகவும் புரிஞ்சுக்கலாம். அப்படியே சளி விட்டான் இஷ்டம் வந்துடலாம். கல் மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சுன்னு வரலாம். கல்லுக்கு என்ன பண்ணலாம், சாத்துப்படி மாலையெல்லாம் போட்டு சந்தனாபிஷேகம்லாம் போட்டு காப்பும் போட்டு என்ன பண்ணுக்கலாம். ஆமாம் உனக்கு வயிறு அடிக்க வாங்கி தரேன்னு வேணுன்னு வரலாம். அது ஆட்டவே ஆட்டாது, இடுப்பு வச்சுன்னு இருக்கும். அதுக்கு எதுக்கு அடிக்க, பொண்டாடி வாங்கி தர மாட்டான். பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். விதமாக ட்ரெஸ்ஸை போட்டு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எதுக்கு செஞ்சுன்னு இருப்பான். ஏன் 4 பேருக்கு தெரணும்ல. உபாயம் பார்த்தீங்களா, படியிலலாம் பேர் ஏற்றிருப்பானுங்க. அவனுக்கு பேரெல்லாம் வச்சுன்னு போயின்னு இருப்போம். அறிவு கட்ட முட்டை நாளைக்கு ஒருத்தன் மெச்சி அசிங்கப்படுத்துவான்னு தெரியவே இல்லை இவனுங்களுக்கு. என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க. நல்ல வேலை சில பேர்லாம் படியில் இங்கே வச்சிருப்பான். நம்ம விட்டுறதில்ல, செருப்பு எதுவுமே அங்கே தான் தட்டிட்டு மேலே போகிறோம். ஏன்னா ஈஸிச்சுன்னா அங்கே தான் போய் தடவு. பேர் கண்டி கேட்டோன்னா வருத்தப்படுவான். நான் பண்ணுறது நம்ம பிரில்லியன்ட் இல்லை. நம்ம எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறாயா நம்மள. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? எனக்கு என்ன தெரியல, எது தேவை எதுக்கு தெரியவே இல்லை. தேவை தெரியாமல் என்ன பண்ணுகிறேன், தேர்ந்துக்கிறேன். எப்போ கிடைக்கும் உனக்கு? ஏன்னா கச்ச கூட என்ன நினச்சின்னு இப்போ எட்டி வச்சுருவேன். கடவுள் சொல்கிறாரு, டே இதை தான் தேடுற, என்ன தாண்டா தேடுற, இதோ நான் தான். அவன் சொல்கிறான் பாரு, அவன் பேச்சு கேளுன்னு வீடியோ வருமா, ஒரு தள்ளுவேன், டக்குன்னு தள்ளிட்டு போயிடுவேன். பொண்டாட்டியோ புருஷனோ பார்த்துன்னு இருப்பாங்களா, இருந்தாலும் இந்த வீடியோ பேசிக்கிறேன், அவன் அசிங்கமாக பேசுவான் அப்படின்னும். ஏன் அந்த சுரேஷ் பேசிட்டு வர சொல்லிட்டானா இல்லையா, சரி யோகின்ட்டு பார்த்தியா இல்லையா? நம்ம அண்ணன் அவர் யார், இது ஜாதி பிரச்சனை வந்து நிற்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு தடவை. மாட்டுக்கறி சாப்பிட்றோன்னா யாராக இருப்பான் அவன்? இது புரியல உனக்கு? இவ்வளோ அழகாக மாட்டுக்கறி சாப்பிட்லான்னு சொல்லிக்கிறான். அங்கே போறியே நீ நல்ல பொம்பளையா நீன்னு கேட்பான். நல்ல பொம்பளைன்னா அங்கே போகலாமா? உன் தேடல் என்ன ஆகிடா, எதை தேனே ஐயோப்பா. அதுமா யாருன்னா அழைப்பாங்க போயிடுவேன். அழைக்கிறான் மாதவன் வாங்குவான். எதுக்குன்னு கேட்குறேன். என்னாச்சு, என்ன தேடல? நீ நிம்மதியே தேடணும். உனக்கு தேவைன்னா நிம்மதி, உன் தேவைன்னா கொண்டாட்டம், உன் தேவைன்னா உனக்கு ஏற்படுற பசியை தீர்த்துக்கிறது,
உனக்கு அடிப்படையாக உனக்கு என்னடான்னா, உனக்கு கடவுள் பசின்ற ஒரு வரம் கொடுத்துக்கிறாரு. உனக்கு என்ன வரம் கொடுத்துக்கிறாரு? பசி உன்னோட வரம். பசி உன் சாபம்னு நினச்சிங்கிற. பசி உனக்கு வரம். பசித்தா தான் நீ என்ன பண்ணுவ? ருசியாக சாப்பிடுவேன். இல்லைன்னா என்ன ஆகிடுவ? நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருப்ப. உள்ளே வர இன்னொன்று ஆகிட்டு இருக்கோம். அப்புறமா நீங்கள் டேபிள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓட்ஸ் குடிக்கணும். ஓட்ஸ் குடிக்கணும். வேற எதாவது சொல்ல நினச்சிக்க போறீங்க? ஆமாம், ஏன்னா வேற அசிங்கமாக பேர் வேற குடிக்கணும்னு கேட்போம். நான் ஓட்ஸ் குடிக்கணும்னு. ஓட்ஸ் புரியுது என்ன சொல்றேன்ட்டு. ஆனா எல்லாம் எல்லாம் பார்க்கணும். ஓட்ஸ் தான் உள்ள இறங்கணும். என்னாச்சு என் நிலைமை? என்னாச்சு? என்ன தேவை எனக்கு? இதில் வர எனக்கு கீழே கமெண்ட், ஐயா நீங்கள் ஒரு மாதிரி ஆயினே வரீங்க, சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம அசருவோன்னு வச்சுக்கிறேனுங்க. டேய், நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்துக்கிறோம். இல்லை ப்ரெஷர் செக் பண்ணுங்க. மூச்சு நிறைய வாங்குது. மூச்சு நிறைய வாங்காமல் என்ன பண்ணோம்? டன் கணக்கில் ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறான்? கன்சியூம் பண்ணுறோம். அப்போ மூச்சுனா தான் ஆகும், வாங்க தான் செய்யும். பேச்சு இந்த மாதிரி சிங்கம் அப்படி தான் என்ன பண்ணா கர்ஜிக்கும். நீ தான் காதை முடியணும். ரொம்ப காத்தாத காது வலிக்குதுன்னு என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் கூப்பிட்டு வச்சுருக்கிற மாதிரி. அப்போ தேவையில்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். யார்? அப்போ நல்ல தெளிந்த ஒரு மனிதன்கிட்ட போனால், தெளிவாக வாழ்கிறவங்கிட்ட போனால் அவன் சொல்லுவான், இதுதான் நம்மளுடைய தேவை. எதுதான் தேவை? பசி நமக்கு வரம். பசியை தீர்க்கறது என்னுடைய தேவை. யாருடைய பசியை? ஏன் பசியை? ஏன் பசியை தீர்க்கறதுக்கு யாரால முடியும்? என்னால் தான் முடியும். எது என் பசியை தீர்க்கும்? எது என் பசியை தீர்க்கும்? அதுவும் யார் தான் டிசைடிங் அத்தாரிட்டி? நான் தான். ஏன்? எனக்கு ருசியாகவும் இருக்கணும். பசியை தீர்க்கமான்ட்டு மண்ணை எடுத்து துள்ளி உள்ள போட்டு மண்ணில் இருந்தால் செடியெல்லாம் வருது. எதுக்கு அது வந்த பேருக்கு சாவடித்து உயிரெலாம் சாப்பிட கூடாது. நேரம் என்ன பண்ணலாம்? மண்ணை தூவிய மீங்கெல்லாம். உன் கதை என்ன ஆகும்? நெல் எங்கேருந்து வந்தது? மண்ணில் இருந்தானே வந்து. நேரம் மண்ணை சாப்பிடலாம். ஆனால் நாளை உலகம் அது மாதிரி சிந்திக்கும், நடக்கவும் செய்யும். எப்படி? மண்ணிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டல்லாம் தனியாக எடுத்துருவாங்க, ஒரு டேப்லெட்டாக கொடுத்துருவாங்க. ஏன்? ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகுது. ப்ராசஸ் பண்ணுறது தான் என்ன ஆகுது? லேட் ஆகுது. விதை எடுத்து போய் போடணும், முளைக்கணும், போகணும். அதை விட துத்தனாக இதை உடம்புல என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் டேப்லெட்டாக மாற்றி என்ன பண்ணுறாங்க? கொடுத்துருவாங்க. அவன் நீ மண்ணு மாதிரி தான் சுற்றி நிற்கணும். புள்ள உணனா அதுக்குன்னு உரம் போட்டு சாப்பிட்டுங்கிறான் பாரு, அவன் தான் புள்ள பெற்று தருவான். அல்மா கால மாட்டான் பசு ஓட்டு போனீங்களே, அந்த மாதிரி ஓட்டின்னு போனோம். அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பான். அவன் இயற்கையாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு ஊர் சுற்றின்னு வரணும். அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும்? கல்யாணம் நம்ம தான் பண்ணிடணும். புள்ள யார்கிட்ட போனேன்? யார்? கத்திரிக்காய் வந்து கலந்து சாப்பிட்டாரு அவர்கிட்ட. கறிமீன்லாம் சாப்பிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட போனோம். நம்ம மாத்திரை போட்டு சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். வரும். நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் எப்படி? அதோட ஆரம்பம் தான் இது. கல்யாணம் நீ பண்ணிடணும். புள்ள ஃபெர்டிலிட்டி நாங்கள் இருக்கிறோம் போட்டுக்கிறா. நேற்றுக்கு போட்டுக்கிறா. மொத்த கல்யாணம் பண்ணி நீ புள்ள பெற்றுப்பியா சனின்னு? அப்போ நாங்கள் நேற்றுக்குறோம். புள்ள பெற்றுது நாங்கள் தான் இருக்கிறோம். நீ என்ன பண்ண போகிற? நீ சும்மா சுற்றின்னு இருந்த. மீசை வச்சுக்கிறியா இல்லையா? போதும். தாலி கட்டினியா இல்லையா? சுற்றின்னு வா. நாங்கள் பொம்பளை அசகாமல் பார்த்துப்போம். நோவாம புள்ள கொடுக்குறோன்னா பொம்பளையும் சொல்லுவோம், ஆமாம் பொழுதுன்னு நினச்சிப்பா. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? கடவுள் என்ன செஞ்சு வச்சுது, நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சு என்ன ஆகிட்டுக்கிறோம்? கெமிக்கல் தானேட்டு கெமிக்கல் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ப்ராசஸ் என்ன ஆகாது? நடக்காது. அல்மா எல்லாம் இருக்கும், உனக்கு எதுவும் செய்யாது. ஏன் மண் எப்படி இருக்கான்? அதே மாதிரி இருக்கும். ஒரு கால் நான் என் இந்து மதத்தில் இது கூட சொல்லியிருக்கலாம். நாளைக்கு மனுஷன்லாம் கல்லை தான் போட போகிறான்னு கூட சொல்லியிருக்கலாம். எல்லாம் இதே மாதிரி வெறும் கல்லை தான் சுற்றின்னு பண்ணுங்க, உணர்ச்சியே இல்லாமல். நாங்கள் மட்டும்தான் ஆட்டின்னு இருப்போம், யாருன்னா ஆட்டின்னு இருக்கலாம். ஆட்டுறதுக்கு சில பேர் மட்டும் விட்டு மீதி பேரில் என்ன பண்ணி இருப்பான்? போய் சுற்றின்னு இருப்போம் ஆட்டுறவனே. ஏன்? ஆட்டுறவன் பார்த்து வர குத்தா தான் ஆச்சு. எப்போ காணிக்க கொடு இல்லை சொல்கிறது, நாங்கள் நேர்ந்துக்கிறோன்ட்டு என்ன பண்ணுவான்? இருக்கலாம், மேபி. புரியுதா? அப்போ என் தேவை பசியை ஆத்துறது. எப்படி? என்கிட்ட தான் கேட்கணும். பிஸா பர்கர் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் என்ன இல்லை. அதான். அப்போ என்ன தான் உணவு? என்ன தான் உணவு? அரிசி தான். அரிசி மட்டும் உண்மையா? ஏண்டா 5008 5050 இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஜெனட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் மாற்றுறது தானே, ஒரிஜினலாக இதெல்லாம்.
உண்மையான அரிசிங்களா அதெல்லாம்? இருக்கட்டும். அந்த விதை எங்கேருந்து எடுத்து வந்தான்னு நினைக்கிறீங்க? நல்லா போட்டு ஊற வச்சு பாய்சன்ட்டு பண்ணுது. எறும்பெல்லாம் கடிக்காது அந்த விதையை. போட்டால் முளைச்சிடும். முளைச்சிட்டு பேர் சும்மா வாங்குறான். கீழே ஊரியா, மேலே எண்டோசல்ஃபான். புல்ல என்ன தான் என்னத்த அரிசி சாப்பிட்றியா நீ? இப்போ மட்டும் நேச்சுரலாக சாப்பிடுங்கிறியா? என்ன தான் பண்ணி வச்சுக்கிறானுங்க? பசிக்கு சாப்பிட்டாகணும், எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறானுங்க? அவசர அவசரமாக பஞ்சம் வந்த உடனே சீக்கிரமாக வர வேண்டியதெல்லாம் போட்டு செஞ்சு அதை தானே அதுவும் பிசா பருகிறான். அதே தானே போட்டு கடைக்கன்னு மாவு குஞ்சுண்டு மாவு உள்ளே வச்சோன்னா இவ்வளோ பெருசாகிடும். ஆல்மா இவ்வளோ பெரிய பண்ணு சாப்பிட்டேன்னுவேன். அது அம்சந்து தான். இவ்வளோ உண்டு மாவு தான். அதில் எவ்வளோ ஈஸ்ட் போட முடியும் போட்டு உப்புன்னு உடனே ஆல்மா நீ எப்படி தான் இருப்ப உப்பின்னு. அவள் தானே சாப்பாடு தப்பானா அவன் தான் உடம்பு கெட்டு போயிடும் தானே. நேச்சுரல் இது வெளியே வந்துட்டேன். அப்போ என் தேவைன்னா நான் இயற்கையாக உணவு உண்ணணும். இயற்கையாக எது இருக்குது? இன்றைக்கி ஆடு மாடு கோழியெல்லாம் இயற்கையாக தானே இருக்குது. அதெல்லாம் படுமா? என்னையா எவ்வளோ பெரிய மகான் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார் அதெல்லாம் சாப்பிடுறதுன்னா அது அவர் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? இது அவர் தானே சாப்பிடுறது, நான் சாப்பிடக்கூடாதா? அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படித்தானே? அவர் சாப்பிடாதா, நான் சாப்பிடாதா? என்ன முடிவு எடுக்கிறது, நானும் அவரா? என்னங்க கதை இது? கல்யாணம் நான் பண்ணின்னு எப்போ நடக்கு போகிற விஷயத்துக்காக இப்போவே அவர்கிட்ட எதுவுமே விட முடியாது. அவர் வர இல்லை இப்போ. சரி, அந்த 4-5 பேர் தான் இருந்தாங்கன்னாக்கா அவர் தான்னா சரி. பொண்டாட்டிட்டு போய் ஊற்று புள்ள பேத்துன்னு வர்றானா இருறாரு அவரு? அவன்மா இல்லாதவர் பற்றி பேசிக்கிறீங்க. இல்லாதவர் எதனா சொன்னால் என்னென்ன வந்து நடைமுறையில் இருக்குது? அது சாத்தியமா? அவர் எதனா பார்த்தா அது இருந்தால் யார் பிரச்சனை? இது எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு வருது. உனக்கு ஓ மாடு குட்டி போட்டுச்சுன்னு ஒருத்தர் சிரிக்கலாம். மாடு குட்டி போட்டுச்சுன்னு ஒருத்தர் ஆடலாம். யார் பிரச்சனை? மாடு குட்டி போட்டுச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டுனுக்கிறேன். கடா குட்டி போட்டுச்சுன்னு என் பொண்டாட்டி ஆகுதுன்னுக்கிறான். புள்ள பொம்பளை குட்டி போட்டால் சந்தோஷப்படல, ஆம்பளை குட்டி போடலன்றா பொண்ணு. மாடு வந்து என்ன பண்ணலையா? பசு போடலையா? எப்படி? அது மாட்டுக்கு ஒரு நியாயம், மனுஷனுக்கு ஒரு நியாயம்ன்றான். அப்போ மாடு வேறு, மனுஷன் வேறு தானே? அப்படி தானே? இனப்பெருத்திக்காக வேண்டி காலை வரணுன்றதுக்காக வேண்டி சீர பொம்பளை வரணும். அப்போ தான் பால் கறக்க முடியும். அது எதனா உறிஞ்சினுக்கலாம். அப்படித்தானே? அப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரியணும். பசி என்னுடைய இயல்பு. அதை தீர்த்துக்க வேண்டியது என்னுடைய வேலை. பசி தூக்கம் தாங்கலாம் எனக்கு இயற்கை கொடுத்த வரம். இப்போ கடவுள் தருது இயற்கை கொடுத்ததா? கிடையாது. காட்டுவாசிக்கு கடவுள் தேவையில்லை. காட்டு மிராண்டிக்கு கடவுள் தேவையில்லை. ஒரு விலங்கை போல வாழ்கிறதுக்கு கடவுள் தேவையே இல்லை. அது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. கடவுள் தேவையே இல்லை. யாருக்கே? விலங்குகளுக்கு. எப்போது உனக்கு மனிதம் வளருதோ, எப்போது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறியோ, எப்போது இதெல்லாம் அதிசயமாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறியோ, அப்போ தான் உனக்கு என்ன தேவைப்படுது? கடவுள் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி கடவுள் தேவைப்படவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறேன்னா சொம்மனா கடவுள் தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி ஏதோ ஒரு மத புக்கை பச்சு விட்டு ஏதோ மத சடங்கை செஞ்சுக்கின்னு நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் பொய் சொல்கிறேன். உண்மையிலேயே உண்மை சொன்ன தேர்றேன்னா உன் மதத்தை கடந்துட்டுருப்பேன். கடவுள் அவங்ககிட்ட பேசுனா என்கிட்ட பேசலைன்னா உடனே நீ அழுவேன். கடவுளே ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு கேட்பேன். துக்கமாகிடுவேன். ஆவல ஒத்துக்கிறேன் அவங்ககிட்ட பேசுனா என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு. அப்போ யாரை முட்டாளாக்கி வச்சுக்கிற? அப்போ உன் மதம் உன்னை என்ன சொல்லுது? நீ ஒரு முட்டாள்னு சொல்லுது. கடவுளே யாருக்கோ போய் கண்ணிக்கு புள்ள பத்து குத்தியே என் பொண்ணுக்கு ஒரு புள்ள கொடுன்னு கேட்கவே மாட்டேன்ற. மாப்பிள்ளை தேடுற. உண்மையிலேயே நீ பக்தி உள்ளவனா இருந்தா என்ன பண்ணிடக்கூடாது? உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணு. ஒத்த பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணலாமா? யாருன்னா என்ன பண்ணா? கடவுள்கிட்ட மன்றாடணும். கடவுளே என்ன பண்ணு என் பொண்ணுக்கு ஒரு புள்ள கொடு. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? கர்ண மகாராஜாவுக்கு சூரியனுக்கு வந்து இப்போ குதி தேவிக்கு குத்துதே, எனக்கு ஏன் கொடுக்கல? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் கேட்க மாட்டேன்ற? உனக்கே தெரியுது என்னன்னு சாத்தியம் இல்லைன்னு. ஆனாலும் என்ன பண்ணுகிற நீ? யாரை ஏமாத்தினுக்கிற? யாரையா? உன்னையே ஏமாத்திக்கிறியே. இது இதை விட ஒரு மோசம் ஒரு விலங்கு செய்யுமா? இதை தானே தானே ஏமாத்திக்குமா? ஆனால் நீ என்ன பண்ணுகிற? இப்போ எது தேடல், எது தெளிவு? நான் என்னை ஏமாற்றக்கூடாது. யாரை? நான் என்னை ஏமாற்றக்கூடாதுன்றதுல யார் கவனமாக இருக்கணும்? உன் தேவைன்னா எதன் பொருட்டு யாரை ஏமாற்றக்கூடாது? நீ ஏமாத்துற. யாருக்கும் சொல்ல மாட்டேன்ற போய் உனக்கு சொல்லிக்கிற. கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம்னா உட்காந்து யோசிக்க மாட்டேன். அப்படி மனிதனாக மலர்ற ஒரு மனிதன் மட்டும்தான் யாரை தேடணும்? கடவுளை தேடணும். அப்போ தான் அது தேடல்.
அப்போ தான் அது இறை தேடல். அது வரைக்கும் என்ன தான் தேடணும்? நீ பசி தூக்கம் காமம் இதெல்லாம் அடையிறதுக்கான விஷயத்தை தான் நீ தேடணும். அப்போ தான் நீ சரி. விட்டுப்புட்டு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கடவுள் தேடுற எப்படி இது? தவுளுண்டு குழந்தை ஒன்று கடவுள் தேடுதுன்னா ஒத்துக்க முடியுமா என்னால்? என்ன கதை இது? அயனம் மாலும் மரியாதை சிவன்னு சொல்லுது பட்டை வச்சுன்னு வந்து கற்றுக் கொடுத்து தானே ஒப்பிக்குதே. அப்புறமா அதுவும் வரும். எதனா புக்குங்களை படிச்சு விட்டு அவர் இவ்வளோ நல்லா எழுதுறாரு, இவர் நல்லா எழுதுறாரு, இவரெல்லாம் ஏன் திட்டுற, இவர் புனிதமானவர் நல்லா வர சொல்கிறது. நீ எதனா எதுனா நான் உன்னை திட்டினேன்? நீ ஏதான் நீ ஏன் உனக்கு தோன்றதை சொல்ல சொன்னியா? அடகு வச்சுட்ட, ஏமாத்துற. அப்போ முதல்ல என்ன பண்ண? உனக்கு அது தேவையா இல்லைன்னு யோசி. இல்லைன்னா என்ன பண்ணாத, முதல்ல என்ன பண்ணு? சாப்பிட்டியா? நீ என்ன பார்த்தாக்க கடவுள் தெரிஞ்சினியான்னு கேட்ட? வாங்க வணக்கங்க, கடவுள்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? சாப்பிட்டீங்களா கூட கேட்க மாட்டீங்க. நல்லா இருக்கிறியான்ட்டு. இது நல்ல கேள்வியா? இது பார்த்தா தெரியல நல்லா இல்லைன்ட்டு. என்ன மாதிரி நீங்களா அது போது எப்படி நல்லா இருக்க முடியும்? உன்ன மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன்னு யாரையும் கேட்காதீங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. வாங்க நல்லா இருக்கிறீங்க. எப்படி சொல்லணும்னா, வாங்க நல்லா இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்களா, அப்படி தானே கேட்டீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க தானே. சாப்பிட்டா நான் கொடுக்க மாட்டேன். திரும்ப நான் 2 இட்லி என் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன், இல்லை 10 இட்லி சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க கொடுத்தா வானான்றோண்ணே. ஏன் சாப்பிட்றியான்னு கேட்குறீங்க? என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். ரெடிமேடாக பதில் வச்சுக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்டோம். நம்ம ஒரு நெகுந்துருத்து நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்டார். என்ன சாப்பிட்டியான்னு கேட்டார்? சாப்பாடை போட்டார். யார் வேணா என்ன கேட்கலாம்? சாப்பிட்டியான்னு கேட்கலாம், நல்லா இருக்கிறியான்னு கேட்கலாம். யாரை பார்த்தா நல்லா இருக்கிறியான்னு? நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்க மாட்டேன், நல்லா இருன்றுவேன். எதுக்கு கேட்கணும்? நல்லா இருக்கு சொல்லணுமா, நல்லா இருக்கிறியான்னு சொல்லணுமா? அதே மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடாது, அப்படின்னு சொல்லணும். மாற்றுங்க. என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கற்றுக்கினபடியே வாழ்ந்துட்டு செத்துடுறீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சிந்திங்க. அப்போ தேவை எதுன்னா சிந்திக்கிறது, தேடல் எதுன்னா சிந்திக்கிறது. அப்போ தெளிவு எதுனா சிந்தித்து முடிவுக்கு வர்றது. நம்மளால் முடிவுக்கு வர முடியுமானா சில இடத்துலலாம் அது ஒரு பிரச்சனை. எல்லாராலையும் தன் சுயமாக முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி முடிவுக்கு வர முடியாதவங்களுக்கு தான் நான் முடிவுக்கு வந்துட்டேன்னா ஏன் இங்கே வரேன்னு கேட்குறேன். நான் நீ தான் முடிவுக்கு வந்துட்டல செய்வன் சரின்னு, ஏன் இங்கே வந்த? நீ தான் முடிவுக்கு வந்துட்டல பொம்மை சரின்னு, ஏன் இங்கே வந்த? நீ தான் முடிவுக்கு வந்துட்டல ஏதோ ஒரு மதம் சரின்னு, ஏன் இங்கே வந்த? என்ன சொல்ல புரியவே மாட்டேன்னு கமெண்ட் எழுதிக்கிறான் வந்து. அப்போ என்ன இல்லை, முடிவுக்கு வரலன்னா நேராகவே வந்துரு. கமெண்ட்ல எது என்ன பண்ணுன்னா கொஸ்டின்லாம் அங்கே எது நம்பர் போட்டு வச்சுதா இல்லையா? ஒரு ஃபோனை பண்ணி எங்கே இருக்கிறீங்க ஏதாக்குறீங்கன்னா நான் அட்ரஸும் போட்டு வச்சுக்கிறேன். யோகா குடியில் டைப் பண்ணால் அட்ரஸ் வந்துடும். நான் திருத்தனமா எங்கேயோ பதுங்கு கோயிலில் போய் உட்காந்துன்னு இந்த காசா போர் நடக்க போகுது சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துன்னு எங்கேயோ பதையில் அங்கே இங்கேயுமா திருத்தனமாக பேசிக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. வந்துடுறேன் நான் கமான். அப்போ தேடல் என்னான்னு நீயே தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நான் கிட்ட வா. பசி தூக்கம் தாகத்தை தாண்டி உனக்கு கடவுள் தேவைப்படுதா? இதெல்லாம் அடைஞ்சதுனால நீ நன்றி சொல்கிறியா? உன் பசிக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறியா? உன் காமத்துக்கு கடவுள் நன்றி சொல்கிறியா? உன் தூக்கத்துக்கு கடவுள் நன்றி சொல்கிறியா? உன் பெண்மைக்கு அல்லது உன் ஆண்மைக்கு நீ கடவுள் சொல்கிறியா? பாரு, எல்லாத்தையும் குற்ற உணர்வாக்கி வச்சுக்கிற. பசி அவசியமானது, பசி அவசியமானது. எவனுமே சொல்கிறான் பசியாக இருக்குது நல்லதுன்ட்டு. பசி நல்லது. அப்போ தான் என்ன பண்ணுவேன் நீ? பசியை ஆத்துறதும் நல்லது. பசி ஆத்துறது கூட நல்லது தான். பசியை எப்படி ஆத்துனா? பசியை கடவுள் எது கொடுத்துக்கிறாரு? பசி மூலிமா நீ எதனா செய்வியான்னு. இப்போ உனக்கு பசி முதல்ல சோறு போட்ட எதனா செய்வியா? நீ எதனா செஞ்சுட்டு பசி ஆற்றிக்கணுமா, சும்மாவே பசி ஆற்றிக்கணுமா? சொர்ணக்கட்டு போய் சும்மாவே சோறு வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குற, சொர்ணக்கட்டை சோறு சாப்பிட்லான்னு பார்க்குற. அதில் வர சொர்ணக்கட்டு போகிறதுக்குன்னு பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிறான். உனக்கு அங்கே போய் சாப்பிட்ற உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு ஈனமான சூடு சொன்ன இருந்தாக்கா போய் சும்மா போய் வாங்கி சாப்பிடுவியா? நீ என்ன பண்ணா? நீ யாரா எனக்கு சும்மா நான் சோறு போடுறது? என்ன பண்ணுறேன் நான்? உன் வீட்டு காலை கழுவி தரேன், இல்லை உன் வீட்டு பெரிய தரேன், உன் கக்கூசை கழுவி தரேன், உனக்கு முடி வெட்டி விட்றேன், இல்லை உனக்கு எதனா உனக்கு செஞ்சுட்டேன்னா உன் பணத்தை பொதிக்கிறதுக்கு நான் காத்துனுக்கிறேன்னு சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்ணுமா, சும்மா சாப்பிட்ணுமா? எப்படியா சாப்பிட்ணும்? நான் என்ன இந்த பூமிக்கு செஞ்சுட்டு போனேன்ல, எனக்கு ஒரு கமெண்ட் ஏறான், நீ ஓய்ச்சி சாப்பிடு சாமி, இதானே வேலையே எனக்கு இல்லை? போன வாரம் சிங்கப்பூர், இந்த வாரம் பாண்டிச்சேரி, என்ன இதெல்லாம் வேலை இல்லையா? இதெல்லாம் வேலைனாக்கா போய் சமையல் வேடிக்கை தான் வேலையா? இது ஒன்றாதான். இனி பேசுகிறேன் பார்க்கலாம். நீ படிய, நீ தெரிஞ்சுக்க. இதெல்லாம் பண்ணு தானே வந்து பேசிக்கிறேன்.
அப்போ வேலை செஞ்சு தானே இருக்கிறேன். இன்னொரு விஷயம், இதெல்லாம் வருமா வராதான்னு தெரியுதுனால 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு பென்ஷன் வாங்கிக்கிறேன் நான். 25 years கம்ப்ளீட்டடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போ தேடல் என்னன்னா என் தேவையை அடையிறது. தெளிவு எதுன்னா எனக்கு என்ன வேணுன்றதுல நான் கவனமாக இருக்கிறது. எதில் கவனமாக இருக்கேன் நான்? எனக்கு என்ன வேணும் கேட்டியா உன்னன்னு கேட்குறேன் நான். யார் யாரையும் கேட்டியா ஒன்று கேட்டியா உன்ன? அப்போ தேடல் எது? எனக்கு என்ன தேவை? தேவை இருந்தால் பாரு. நீ ஏன் உன்னை ஏமாற்றிக்கிற? உனக்கு தேவை இருந்தால் அதை அனுபவி, தேவையில்லைனா விட்டுரு. தேவையில்லைனா விட்டுரு, தப்பு கிடையாது. அனுபவிக்க முடியல, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லாது. கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துறான். பணக்காரன் ஆக முடியுமா முடியாதா? எல்லாராலையும் முடியும். வசதியாக வாழ முடியாதா? எல்லாராலையும் முடியும். பிரியாணி சாப்பிட முடியுமா முடியாதா? எல்லாராலையும் முடியும். ஆனால் ஏன் செய்ய மாட்டேன்ற? சாப்பிட்றோன்னு வர சந்தோஷமாக பார்க்க மாட்டேன்ற. அவன் சாப்பிட்றான் தப்புன்ற வர. ஏன்டா நீ ஊருக்கா கஞ்சி குடிச்சா நாங்களும் அதே மாதிரி தான் குடிக்கணுமா என்ன? பழைய சோறு பச்சை மிளகா நல்லா தாங்குது, நாங்கள் வானான்னு சொல்ல. பிரியாணி சாப்பிடுவோம்ண்ணா, டிஃபனும் சாப்பிடுவோம். அப்படி தானே? ஹோட்டல் போனால் பஃபே வச்சுக்கிறான், அவிச்ச முட்டை மட்டும் எடுத்துட்டாக்கா ஆம்லெட் எடுக்க முட்டுருமா என்ன? என்ன பிரச்சனை எங்களுக்கு? அதுவும் தான் பிடிக்குது, இதுவும் தான் பிடிக்குது. அவிச்ச முட்டை சாப்பிடுவோம், ஆம்லெட்டும் சாப்பிடுவோம். தேவைப்பட்ட ஆபாயில் என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். சரக்கும் தந்தாங்கன்னா குடிப்போம். அவனே கஷ்டப்படணும் சார், 2 லார்ஜி தான் இல்லை 1 லார்ஜி தான். பயந்து நம்மளை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்னன்னா 2 லார்ஜி தான். நம்மளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறான். ஏன் வீடியோலாம் பேசி வச்சுக்கிறோம், குடியெல்லாம் குடி போன உடனே ஏன் நல்ல மாதிரி வேஷம் போடணும் தெரியுறீங்க? அதுவும் அவங்க தேவை. நடிக்கிறது அவங்க தேவை மற்றவங்களுக்காக நடிக்க தப்பு கிடையாது. ஆனால் ஒத்துக்கினா தானே ஆச்சு. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே சம்டைமில். தெரிஞ்சுட்டா என்ன பண்ணு, சிரிச்சுட்டு ஆமாங்க நான் அப்படி தான் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சொல்லாமல் சொல்கிறாத. அதுவும் அப்புறமா சொல்கிறது முதல்ல சொல்கிறேன்னா பிரச்சனை. இன்னும் நீ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டம். சுற்றியான வரப்புற சூத்துக்குதுன்னு முதல்ல சொல்ல. சுற்றி வந்து ஏன் பார்க்குறேன்னா பண்ணியே. ஆமாம் எனக்கு ஒன்று இருக்குது தானே, எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதா? என்ன பிரச்சனை? நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இல்லாது, அவங்க சரி இவங்க சரி. உனக்கு நீ சரி, உனக்கு நீ சரியாக வாழ்கிறது தான் உன்னுடைய தேவை. யாருக்கு சரியாக வாழ்கிறது தேவை? உனக்கு நீ சரியாக வாழ்கிறது தான் உன்னோட தேவை. உன் தேடல் என்னன்னா உன்னை சரியாக்குறது தான். உன் தேடல் எது? உன்னை சரியாக்குறதுன்னா நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய சரி. தெரிஞ்சுனா நீ திருப்தி ஆகிடுவேன். இங்கே வந்தால் ஒரு ஆனந்தவாள் கோர்ஸ்க்கு வந்தால் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதாண்டா நீ இப்படி தாண்டா இருக்கிற, இதாண்டா இதை சொல்லி வச்சுக்கிறானுங்கன்னு சொன்னோடனே என்ன ஆகிடுவேன்? அப்போது தெளிவாகணும்னா யார் பிரச்சனை? இதை அடைய முடியுமா, அனுபவம் ஆக்க முடியுமானா? ஆமாம், அனுபவம் ஆக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இது வந்துரு. என்ன பண்ணேன்? அனுபவிச்சுட்டு போ. வந்துட்டு ஈஸி. என்கிட்ட வந்த கட்டாயமாக 40 நாள் 3வது கண்ணு இருப்பா, குண்டலினி எப்படி இது, 3வது கண்ணு எப்படி இது, வீடியோ பார்த்து எனக்கு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா போய் எனக்கு ஏன் சொல்லுங்கிறேன்? அது வர தேன் வந்து என்கிட்ட சொல்லி நேரம் வேஸ்ட் பண்ணுங்கிறேன். ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இரு, நல்லா இரு. 3வது கண்ணு வந்துச்சு தானே, சந்தோஷமா இரு. விட்டு என்கிட்டலாம் சொல்லுங்காது. 50,000 ரூபாய் பயிற்சி இலவசம் எவனா போட்டிருப்பா, போய் பார்த்துருப்பேன், ஏதோ ஆயிட்டு மாதிரி நீ நினச்சினேன்னா யார் பிரச்சனை? அங்கே வீடியோவை பார்த்து என்ன வந்து கேட்டுக்கிறது, கேள்வியை கணக்க வாரம் வந்துடுது. ஐயா எனக்கு முன்னாடி இதெல்லாம் ஆயிடுச்சு, சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஓ அப்போ காசு தர மாட்டாதானே நீ சொல்கிற, அடுத்தது காசு தரணுன்னுவேன். ஆமாம் அப்படியே தானே. அடுத்தது என்ன பண்ணணும்? காசு தரணும். ஆயிடுச்சா இல்லையா? பார்த்தோன்னே ஆயிடுச்சா இல்லையா? பார்த்து தானே ஆயிடுச்சு, கொடு. அப்படியே ஒருத்தர் சொன்னார், நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோவுக்காக காணிக்கையாக தான் கொடுக்க வந்தேன், உன் கிளாஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான் ஒருத்தன். நியாயம் தானே இது? நியாயம் தானே? பேசியே என்னை திருப்தி ஆகிட்டேன்னு. நான் உன் பேச்சு இலவசமாக கேட்டுக்கிறேன், எனக்கு வெக்கமாகுதுன்றதுக்காகவே ஜாயின் பண்ணேன்னு சொன்னவனுங்கிறான். அதுக்காக காசு போட்டவனும் ஒருத்தனுங்கிறான். என்ன மாதிரி விஷயம் சொல்லிட்டு உயிர் எனக்கு மயிர்னு காசு எடுத்து வந்து கொடுத்தவனுங்கிறான். யார் பிரச்சனை இதெல்லாம்? அவங்கவுங்க பிரச்சனை. உங்கள் தேவை மேலே யார் கவனமாக இருங்க நீங்கள். அப்போ எனக்கு தேடல் எதனால் ஏற்பட்டுச்சு? கற்றுதுனால ஏற்பட்டால் அது என்ன கிடையாது, அது தேடல் கிடையாது. உனக்கு தேவையா? தேவையினால் ஏற்பட்டால் தான் அது என்ன, அது தேடல். அந்த தேடலுக்கு தான் தெளிவு ஏற்படுத்த முடியும். கற்றுன தேடலுக்கு எப்போ முடிவுக்கு வருவேன்? அப்பப்போ உனக்கு கற்று தருவான். நேற்று செல்ஃபோனுன்னா பட்டன் ஃபோனு அழுத்துடுத்து, அதான் செல்ஃபோனுன்னா. இன்றைக்கி செல்ஃபோன்னா டச் ஃபோனுன்னா. ஆல்மா 3Gன்னா 4Gன்னா 5Gன்னா சொல்ல முடியாது. எத்தனை ஜி போவோமோ? ஆல்மா நம்ம ஒரு 200 வருஷம் பார்த்து திரும்பி வந்தோம்னா 2005Gன்னுவோம். இப்போ 1G 2G 3G 4G 5G நம்ம பார்த்துட்டோம். நடுவில் பக்கத்தை காணுன்ற மாதிரி போயிட்டு வந்தால் என்ன இருக்கா? புத்தர் போய் வந்து பேஜராயிட்டு இருப்பார். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் நடந்து போய் சொல்லி வந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துன்னு பேசிக்கிறான் இவன்னு. சொல்ல முடியாது. உங்களை யாருன்னா புத்தராக இருப்பீங்க, யாருக்கு தெரியும்? பாராட்டில் பொன்னாடி விட்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து உட்காந்து கேட்டுருந்தா நானா பண்ண முடியும்? வந்து உட்காந்தாண்டியா அவனை, வேற வழி. மரியாதையாக போயிருந்தா என்ன மதிய தேவையில்ல, வர தேவையில்ல. ஏன் அந்த காப்பி குடிச்சிட்டு கப்பு எடுத்து போயிட்டு என்ன பண்ணல, கப்போர்டில் வைக்கல. கப்போர்டில் வச்சுருந்தா என்ன இருக்க மாட்டேன், ஒன்றா இருக்க மாட்டேன். கப்போர்டில் வைக்காதனால தான் உன் பிரச்சனையே.
இப்போ கற்று உடனே ஒருத்தன் சொன்ன உடனே இப்போ நல்லா இருக்குது, தமாசாகுது, ஞானத்தை விட ஞானத்தை பெறுவோம்னா அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு என்ன வந்து கேட்குறது? எங்கன்னா கண்ட புக்கை படிச்சிட வேண்டியது, என்ன வந்து கேட்குறது? இது பாருங்க சரியாகிற மாதிரி இருக்குது இல்லை, உனக்கு சரியாக தான் நீ நம்பண்ண இது வச்சுக்கா. நம்ம கழிவு ஊற்றத்தே ஓலையுது. நம்ம அது மாதிரி வந்து கேட்கலாம் கேட்க போகிறோம். காலில் பேண்டோட நம்ம ஏன் பேசணும்? எவனோ ஒருத்தர் முக்காடு பொண்ணு வெள்ளை திருசு பொண்ணு சுற்றி நம்ம ஏன் பேசணும்? கேட்கறதுனால தான் பேசணும், இல்லை நம்ம ஏன் பேச போகிறது இல்லை. மதத்தை பற்றி ஏன் பேசணும்? கேட்கறதுனால தான். எந்த மதம் சிறந்ததுன்னு பார்த்தா இந்த பிரச்சனையே. நான் என்ன வேணா கேளு, நான் மட்டும் தான் உசாராகணும். நீ எந்த மதத்தை தான் பேசு, நான் சொந்த மதத்தை பேசிட்டு போயிடுறேன். இப்போது தெளிவாக புரிஞ்சு வச்சணும். தேடலும் தெளிவும் எங்கே இருக்குதே? எது தேடல்? தேவைக்கு. கடவுள் தேவை இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது? இல்லைன்னா என்ன தேவையில்லை? கடவுள் தேவையில்லை. ஒரு நாய்க்கு கடவுள் தேவையில்லை, ஒரு விலங்குக்கு கடவுள் தேவையில்லை. மனிதன் மாதிரி நீ விலங்காந்தீங்கன்னா உனக்கு கடவுள் தேவையில்லை. நான் உன்னை வந்து மிரட்டுறலாம் நினச்சி போகிறேன். மனிதனும் ஒரு விலங்கு மாதிரி தான், சோசியல் அனிமல்னால். நீ வேணா கடவுள்லாம் தேட வேணாம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. கடவுள் எப்போ தேவைன்னா நன்றி சொல்லணும்னா, என்ன இப்படி பண்ணிடுறியே, என்ன மாதிரி ஒருத்தரையுமே பண்ணாமல் இருக்கிறியே, எனக்குள்ளதுன்னு என்னென்னவோ பண்ணினுக்கிறியே, என்னவோ இதயத்தை வச்சு நான் ஆட்டி நிற்கிறியே டமால் டிமின்னு, இல்லை மேலே கீழே என்னவோ வளர்த்து விட்டு என்னை வர கொண்டாட வச்சுக்கிறியே, என்னை ஆம்பளையாவும் பொம்பளையாவும் ஆக்கி அழகு பார்க்குறியே, எனக்கு பசியை குத்து பல்லும் குத்து நாக்கையும் குத்து தள்ள விட்டுக்கிறியே, இல்லை பல்லு பக்கத்துலேயே நாக்கை சாப்பிட்டா வச்சுட்டு நசுங்காமல் பார்த்துன்னுக்கிறியே, இல்லை தூங்கும்போது கூட மூச்சு பாண்டு காற்று பாண்டு உள்ளே போய் வெளியே வந்துங்குது, நான் சுவாசிகள் நீ சுவாசினுக்கிறியே, என்னெல்லாம் பண்ணினுக்கிறியே, எனக்கு இவ்வளோ பண்ணினுக்கிறியே, நீ யார் தான், நீ எங்கே தாங்கிறன்னு கேட்டால் மட்டும் இங்கே வா. இல்லைன்னா என்ன பண்ணுற? இங்கெல்லாம் வராது, எங்கன்னா வெளிச்ச உடம்பு இருக்கும் போ. என்ன சொல்லுது? எங்கனாக்கா எதனா பண்ணுவாங்கோ, போய் இப்படி இதெல்லாம் வேலை பண்ணு. இல்லைன்னா யாருன்னா பார்த்தோன்னா அதை சொல்லி இதை சொல்லுவாங்க. என்ன பண்ணேன்? வாழைக்காய் வெண்டைக்காய் முருங்காய் மாங்கான்னு சொல்லி தெரிஞ்சுன்னு யார் பிரச்சனை? அந்த கலங்குது இந்த கலங்குதுன்னு சொல்லுவான். என்ன பண்ணேன்? ஓடிப்போ. எங்கன்னா ஆசிரமத்தில் போய் என்ன பண்ணுற? சேவை செஞ்சுனே போ. ஆனால் என்கிட்ட வந்தால் வேலை செய்யணும். நீ இது சேவைலாம் கிடையாது, வேலை. கூலிக்கு எழுத்தரேன், இல்லைன்னா கூலியாக்கு எழுத்தரேன், இல்லை கூலி வானானே சொல்லி தப்பு இல்லை, ஆனால் கூலி உண்டு. என்கிட்ட வேலை செஞ்சா என்ன உண்டு? கூலி உண்டு. ஒரு 50 நாள் வேலை செய்ய உனக்கு உபதேசம் உண்டு. நீ சம்பளமாக கொடு, கூலியாக கொடு, நீ பிச்சையாக கொடு, என்ன வேணால் கொடு, ஆனால் கொடு. அப்போ தான் நான் நம்ப முடியும், கொடுக்க முடியும். உன் தேடலாம் என்ன இருக்குது, உன் தேவை என்ன இருக்குது, இதான் உன் தேடல் இருந்தான்னு குத்துற முடியாது. ஏன் இல்லை? தேடாதவங்கெல்லாம் குத்த மாதிரி ஆகிடும். ஆல்மாதுக்கு என்ன தெரிஞ்சு என்ன வாங்கணுன்னே தெரியாமல் வாங்கி வச்சுன்னு இருப்பான். என்ன சொல்லுது? டப்பாவை எங்கே திறக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக வச்சுக்கிறோம்லாங்கிறான். ஆமாம், சில பொருளெல்லாம் வாங்கிட்டு இருப்பான்ல, அதை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் அப்படியே வச்சுக்கிறோம்லாங்கிறான். நம்ம வச்சுக்கிற ஃபோன்லேயே நிறைய கேஜெட்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எதுக்கு நோட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, எதுக்கு பேஜ் இருக்குதுன்னு தெரியாது, எதுக்கு கூகுள் இது வச்சுக்கிறான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இன்னும் கூட தெரியாது, டிரைவ் ஏன் வச்சுக்கிறான்னு தெரியாது, எல்லாருமே யூடியூப்பை ஆரம்பிச்சிக்கலான்னு தெரியாது. நிறைய பேருக்கு லைக்கு கமெண்ட் கூட தெரியாது ஒரு பக்கம். இன்னொருத்தருக்கு இன்னொரு பக்கம் தெரியும். எங்கன்னா போய் பச்சாக்கா தப்பு இருந்தாக்கா டக்குன்னு அங்கே டக்குன்னு எழுதி வைக்கணுன்றதும் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து கமாண்ட் எழுதத்தை நிறுத்தாதீங்க. தப்பு ரைட்டோ, நான் திட்டுறேன்னால நான் விட்டுறேன், வேணாம் திட்டினா இன்னும் கொஞ்சம் திட்டே எழுதுங்க. அதுதான் நல்லது. நம்ம 2 பேருக்கும் வந்து என்ன பண்ணணும், பரஸ்பரம் வருவேன் தேடினே நம்ம நந்துனே இருக்கணும். எதுவுமே ஏதாவது பொருளை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி சொல்கிறவங்களுக்கு நான் மனசார வார்த்தை சொல்கிறேன். நல்லா இருங்க, பாராட்டுங்க, கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் தேடலும் தெளிவும் யார்கிட்ட தாங்குது? உங்கள்கிட்ட தாங்குது. கற்றுன்னு கண்டதை தேடி அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா யார் தப்பு? பல்ல வளைக்கிங்க, தப்பு கிடையாது. பல்லு வழக்கு தான் சரின்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. நான் ஒன்று பல்லு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நினச்சின்னு இனிலேருந்து நம்ம பல்லு வளர்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்படி தான் நம்ம நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் செஞ்சுக்கிறோம். மூஞ்சிக்கு நல்லா குளிச்சுட்டு வந்துடுவோமா, அழுக்கு வெள்ளையாக இருந்தானே எடுத்து போட்டு அமிக்கிடுவோம். எதுக்கு குளிச்சோன்னு சொல்லுங்கள்? அழுக்கு போகிறதுக்கு. என்ன பண்ணோம் இப்போ நம்ம? எதை எடுத்து பூசிக்கணும்? ஆனால் என்ன சொல்கிறான்? பவுடர்னா என்ன? தூசின்னு அர்த்தம். தூசியை எடுத்து என்ன பண்ணின? வெள்ளை கலரில் தூசியை பூசின்னு வந்துக்கிறேன். என்ன புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள், நான் வந்து உதாரணத்துக்கு பல்லும் பவுடர்னு சொன்னேன். நிறைய சொன்னால் கம்பெனிங்கெல்லாம் மூட வேண்டியதாக இருக்குது. அப்புறமா இவன் ஆன்மீகவாதிகள்லாம் திட்டு போய் இப்போ கம்பெனிகள்லாம் மூட வைக்கிறான்ற மாதிரி ஆகிடுவாங்க. நமக்கு அந்த ரொம்ப வேணாம். என்ன சொல்கிறது? பேஸ்ட் நிறைய பேஸ்ட் இருக்குது, பவுடர் நிறையா இது. குளிச்சுட்டு தான் பண்ணுகிறேன். அந்த ஓட்டையெல்லாம் போகிறதுக்காக குளித்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? பவுடர் போட்டேன், ஓட்டையை போட்டேன், அமைக்கிடுறோம். உஷாராரு. இது ஏன்னு புரிஞ்சிச்சா? பவுடர் ஏன் பூசுறீங்க? அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, பூசிக்கிறாங்க. அவங்க போனோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? க்ளீன் பண்ணுவாங்க. இன்னும் டெட்டாயில் பெனாயிலாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க அவங்க. நீ என்ன பண்ணுகிற? ஐயோ, நிறைய பேர் அந்த ப்ளீச்சிங் பண்ணி மூஞ்ச ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அவன் பார்க்கவே சகிக்காது.
4 வாட்டி ப்ளீச்சிங் பண்ணனா அவன் மூஞ்ச அப்படி வேறு மாதிரி ஆகிடும். இயற்கையிலேயே கடவுள் சரியாக நம்மளை படைச்சிக்கிறாரு. எப்படி வாழணும்? சந்தோஷமாக வாழணும். எது தேவைன்றதுல யார் அக்கறையாக்கணும்? நீ தான் அக்கறையாக்கணும். நான் அக்கறையாக இருக்க முடியாதுயா. உனக்கு அது தேவையே இல்லாமல் இருக்கான். எங்கன்னா போய் தேடிட்டு போய் அது நான் என்ன பண்ணுறது? அங்கெல்லாம் போவதவா நான் என்ன பண்ணுவேன்? இங்கே வந்து நான் நல்லா இருந்திருப்பேன், சைவம் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன், இப்போ என்ன ஆகிட்டேன்? இப்படி ஆகிட்டேன். நல்லா இருக்கிற வழியை தேடுங்க, சந்தோஷமாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.